शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। ओम श्री हरि ओम वक्तारमासाध्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुत्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमच्युताङ्घ्रिं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूमप्रतिष्ठं सत्यं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। विवेकचूडामणि इत्यादि आचार्यः सर्ववेदान्त सिद्धान्त गोचरं समगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। शिष्यனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ற ரூபமாக விவேகா பத்தி சொல்லிட்டு இருக்கார். அந்த விவேகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அன்னமய கோஷத்தை பத்தி சொல்லி அன்னமய கோஷம் ஆத்மா இல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அப்புறம் பிராணமய கோஷத்தை பத்தி சொன்னார். பிராணமய கோஷமும் ஆத்மா இல்லன்னு. இப்ப மனோமய கோஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். மனோமய கோஷமும் ஆத்மா இல்ல, அதுவும் ஒரு பிராந்தியில தான் உங்களுக்கு மனசோட இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதுல சொல்லும் போது மனசுன்றது ஒரு பெரிய புலி. மனோநாம மகாவியாகிரஹா விஷயாரண்ய பூமிஷு சரதி. இந்த எப்படி அது காட்டுல சுத்தின்னு இருக்கோ புலி, அது மாதிரி நம்ம மனசு இந்த விஷயங்கள்லயே சுத்தின் மெட்டீரியலிஸ்டிக் ஃபீல்ட்லயே சுத்தின் இருக்கு. அதனால சாதவகா ஏ முமுட்சவகா ந கச்சந்து. அதுல சுவாதுகளா இருக்கிறவர்கள் முமுட்சுவா இருக்கிறவர்கள் அதுல போய் மாட்டிக்க கூடாது, அந்த விஷயங்க சுகத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றது அந்த புலி கிட்ட எப்படி ஜாகிரதையா இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இந்த மனசும் ஒரு புலி தான். இது உங்களையே சாப்பிட்டுரும். அது கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப அடுத்தது 177வது ஸ்லோகம், 179 ஆச்சாரியார் பாஷ்ய ஸ்லோகத்துல அது மனப்பிரசூதே விஷயான தேசான் ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மதயா ச போக்துஹு ஷரீரவர்ணாஸ்ரமயாதி பேதான் குணக்ரியா ஹேதுபலானி நித்யம். மனப்பிரசூதே விஷயானே அசேஷானே ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மதயா ச போக்துஹு. போக்தாவான இந்த ஜீவனை பத்தி சொல்றார். போக்துஹு இந்த ஜீவனுக்கு, போக்தாவான இந்த ஜீவனுக்கு ஸ்தூலாத்மனா இந்த ஸ்தூல சரீரத்தோட இவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கின்றது இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்றது? விஷயான் அசேஷான் அனுபவியது. விஷயங்கள் எல்லா விஷயங்களும் இதுன்னு இல்லாம அதுல போய் அனுபவிக்கிறான் இந்த ஸ்தூல உடம்ப வச்சுட்டு. இந்த ஸ்தூல உடம்புன்னா ஜாகிரத அவஸ்தையில வரக்கூடிய இந்த செயல்கள். ஜாகிரத அவஸ்தாயாம் விஷயத்தையா ஸ்தூல ஆத்மனா, இந்த ஸ்தூல ஆத்மாவுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வர்றதுனால இவன் ஆக்ட் இன் திஸ் வேர்ல்டு அப்படி பண்ணிட்டு இருக்கான் ஸ்தூல ஆத்மாவால. அதுக்கப்புறம் இந்திரியங்கள்லாம் அப்ப வேலை செய்யறது நன்னா. ஏன்னா தேவதாவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யும். ஒருத்தர் நன்னா பாக்குறார் அப்படின்னு சொன்னா அவர் நல்லா பாக்குறார் இல்ல, அவருடைய கண்ணனுடைய அபிமான தேவதையா இருக்கக்கூடிய சூரியனுடைய அபிமானம், சூரியனுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கிறதுனால கண்ணன் நன்னா பாக்குறார். நாக்க நன்னா ருசிக்கிறார் அப்படின்னாக்கா வருண பகவானுடைய அனுகிரகம் அவர் இருக்கிறதுனால அவரால் இன்னைக்கு நன்னா முறுக்கு சாப்பிட முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. பாதாம் அல்வாவுக்கும் ஜாங்கரிக்கும் ஜிலேபிக்கும் வித்தியாசம்லாம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? வருண பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்றதுனால தெரியுது. கொக்கு நன்னா நமக்கு பொண்ணா பட்டுதுன்னா தெரியுது. நிறைய பேர் பட்டா கூட தெரிய மாட்டேங்குது. தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அனுகிரகமான ஒரு தேவத்தை இருக்கு, அந்த தேவத்தை நமக்கு பண்றது. காது நன்னா கேட்கறதுன்னா திக்தேவதைகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த தேவதாவுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தூல ஆத்மாவை வச்சுட்டு இவன் இந்த விஷயத்த எல்லா விஷயத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசு இருந்ததுனா கூட மனோமயனா இருந்தா கூட இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால
இருந்ததுனாலதான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் உபரதி ஆயிடுச்சு சார் தூக்கத்துல ராத்திரி. ஆனா அப்ப என்ன பண்றான், அப்போ சொப்னாவஸ்தை வருது. சொப்னாவஸ்தையில தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறான். ஸ்தூல சரீரத்தின் மூலமாக ஜாகிரத அவஸ்தையில விஷயங்களை அனுபவிக்கிறான். அசேஷான் விஷயான்னு பாக்கி இல்லாம எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சான். இப்ப சூக்ம சரீரத்துல என்ன பண்றான்னாக்க இந்திரியங்கள்லாம் இல்லையே அப்படின்னா சூக்மமா ஒண்ணு அறியறான். அதனால அவனுக்கு சந்தோஷமோ துக்கமோ ஏற்படுறது. அந்த துக்கமோ சுகமோ அவனுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, சாட்சியா ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர் இவனுக்கு அறிவிக்கிறார். தூங்கி எழுந்த உடனே நீ பார்த்தது கனவுன்னு அவர் எந்த லைட்ல பார்த்தாரு, அந்த சாட்சியினுடைய லைட்ல தான் அவர் பார்த்தார் அந்த கனவை. இவர் என்ன பண்ணாரு, கனவு கண்ட உடனே நான் தான் அந்த கனவு கண்ட, நல்ல கனவா இருந்தது, இது நடந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஐயோ இந்த மாதிரி மோசமான கனவு வந்துட்டு இது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மாதிரி அனுபவங்கள், விஷய அனுபவங்கள் அங்கேயும் இருக்கு சொப்ன அவஸ்தையிலையும். இது எதனால வருதுன்னா சூக்ஷ்மத்தையா வருது. இதெல்லாம் ஸ்தூல ஆத்மா அனுபவிக்கிறது, சூக்ஷ்மமான ஒரு ஆத்மா அனுபவிக்கிறதுன்னு சொல்றோமே. இது என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் மனப்பிரசூதே, எல்லாம் மனசனுடைய கல்பனை தான் இது எல்லாமே. மனப்பிரசூதே விஷயான் அசேஷான் ஸ்தூலாத்மனா சூக்மதயாச்ச போக்துகு. போக்துகு ஸ்தூலாத்மனா சூக்மதயா விஷயான் அசேஷான் நித்தியம் அனுபவியது. அது மனப்பிரசூதே. மனதனாலதான், மனசோட சேர்ந்து இருந்தாக்க, மனசுன்ற உபாதியோட சைத்தன்யம் சேர்ந்து இருந்தா ஜீவன் நினைக்கிறான். இவன் பிராந்தியினால தான ஜீவன் நினைக்கிறான். அவன் வஸ்துதாக பிரம்மன். ஆனா அந்த பிரம்மன்னு தெரியாததுனால அந்த மனசோட சேர்ந்த அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் போய் தான் நினைச்சிருந்ததுனால மனப்பிராந்தியினால இப்ப மனிதன் ஆனான். இருக்கிறது மனசு ஜீவனுக்கு தான் இருக்கு, ஆத்மாவுக்கு எந்த மனசு கிடையாது. இவன் அந்த ஆத்மாவுடைய சைத்தன்யம் மனசுல ரிஃப்ளெக்ட் ஆனது, அதனால மனசை இவன் ஆத்மா நினைக்கின்றான். இல்யூஷன்னால, அது இல்யூஷன்னால, அது பிராந்தியினால. இப்ப சொல்ல போறாரு அதையும் மனப்பிரசூதை அடுத்த லைன்ல சொல்லிடுறாரு. இந்த மனப்பிரசூதே விஷய, இந்த போக்தாவானவன் நித்தியம் எப்பொழுதும் என்ன பண்றான், இந்த ஸ்தூலாத்மனாவா சூக்ஷ்மாத்மையாவா விஷயான் அசேஷான் அனுபவியதே. அது மனப்பிரசூதே, மனசனால ஏற்பட்டதுதான் இது. உண்மையிலேயே மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னா உலகமே இல்லை. அதுதான் இவருடைய தாற்பயம். இப்ப மனசோட இவன் சேர்ந்ததுனாலதான் இவன் உலகம் தெரியுது. இவன் மனசோட சேர்த்துக்கலன்னாக்க உலகமே இல்லை. ஞானம் தான் பண்ணும். ஞானம் வந்த உடனே அது மனசு இது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீவத்துவம் போயிடுது, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரியும். நம்ம ஜீவன் சொன்னது அதுதான் ஞானம். அதுக்குதான் இந்த பிரயத்தனம். இந்த எப்படி இவன் அனுபவிச்சா இந்த விஷயங்களை எல்லாம், ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மாத்மனா அப்படின்னு பார்த்தா, சரீர வர்ணாசிரம ஜாதி வேதான் குணக்கிரியா ஹேது பலா நிமித்தியம். சரீரத்தோட இவன் சேர்ந்தான். இது சேர்ந்த உடனே என்ன ஆச்சு, இந்த சரீரத்துக்கு உண்டான குணங்களை எல்லாம் இவன் தேவன், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அதுக்கும் சரீரம் இருக்கு. இந்த தேகம் தேவ சரீரம் அப்படின்லாம் சரீரங்களோட இவன் ஐடென்டிஃபை பண்ணி அவாவா அந்தந்த தேவர்களும் அவா சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்களை இந்த சரீரத்தை ஐடென்டிஃபை பண்ணி மனிதன் பண்ணிட்டு இருக்கான். நாய், புலி, சிங்கங்கள்லாம் அந்த சரீரத்தை நானே நினைச்சிட்டு அதெல்லாம் உலாவிட்டு இருக்கு. இதெல்லாம் அதனுடைய மனப்பிரசூதே தான். இதெல்லாம் எல்லாமே காரணம் சரீரம். அப்புறம் வர்ணங்கள். இப்ப சரீரம்னு அவளுக்கு வர்ணங்கள்லாம் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு 4 வர்ணங்கள் இருக்கு. இந்த 4 வர்ணங்களை சொல்லக்கூடியது நம்மளுடைய வேதம் மாத்திரம் தான் சொல்லும். மிச்ச யாருமே இதை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லை. வேதம் மாத்திரம் தான் சொல்றது. வேதம் என்ன சொல்றது அப்படின்னாக்க, சாமானிய தர்மங்கள் அப்படின்னு மனிதனுக்கு இருக்கு, விசேஷ தர்மங்கள்னு இருக்கு. இதை இந்த மனசு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிறான். இந்த சாமானிய தர்மங்களானது என்ன அப்படின்னாக்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்தை பேசணும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு வேதம் அவசியம் இல்லை. எல்லாமே சொல்றது பைபிள்ல கூட சொல்லிருக்கு, குரான்ல கூட சொல்லிருக்கு, எல்லாருக்குமே தெரியறதுதான். அது ஒருத்தரம் இல்ல, நமக்கே தெரியுது. உங்களை நான் அடிச்சானாக்க உங்களுக்கு கோபம் வருது, அதனால என்ன நீங்க அடிச்சா எனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியுது. நான் உங்க கையில ஒரு பொய் சொன்னாக்க உங்களை அதை அஃபெக்ட் பண்றது. அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்க நீங்க எனக்கு பொய் சொன்னீங்கன்னா என்ன அஃபெக்ட் பண்றது. அதனால நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது தப்புன்னு. இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் இருக்கு அதுல. அதனால இந்த சாமானிய தர்மங்கள்லாம் சொல்றது வேதம் சொல்லும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல தாற்பயம் இல்லை. அது சொல்றதுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நல்ல கடவுளை நம்பாதவன், சாஸ்திரத்தை நம்பாதவனா இருந்தா கூட அவன் ஒழுக்கமா இருக்கலாம். அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம். அந்த சாமானிய தர்மங்களை சொல்றதுக்காக வேதம் வரல.
விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு அந்த வேதத்துல. அது என்ன விசேஷ தர்மம்னா இது யாருக்குமே தெரியாத விஷயம். இது பிராமண கத்திரிய வைசிய சூத்திர பேதங்கள்லாம் இருக்குப்பா. அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய குணாவுக்கும் கர்மாவுக்கும் ஏற்ற மாதிரி தான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொன்னார். 4 வர்ணங்கள் வருது. பிராமணனா இருக்கவன் சத்துவகுண பிரதானனா இருக்கான், சத்திரியனா இருக்கிறவன் ரஜோகுண பிரதானமா இருக்கான், தமசும் சத்துவகுணமும் குறவா இருக்கு அவனுக்கு. வைசியனா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு, சத்துவகுணம் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த குணம் தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. கர்மா அவ பண்ண கர்மா அவளுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஜாதியில அவளை பிறக்க வைக்கிறார் பகவான். குணகர்ம விபாகஷா அப்படின்னு சொல்லிட்டாரு. குணத்தை சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு அவர் சொன்னாரு. வர்ணாசிரம விதாயினின்னு அம்பாளையும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சுத்திலையும் நமக்கு முக்கியமான தர்மங்கள் இந்த விசேஷமான தர்மங்கள் தான். அதெல்லாம் காலத்தினுடைய கோளாறு அப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவனுக்கு இருக்கிறதுக்கு சத்துவ குணத்தை யாராவது பொரிய மாதிரி ஒரு மகான் நாளைக்கு அதை பொரிய கலக்கி விட்டு அவனை சத்துவ குணமா ஆக்கலாம் அவனை. அதனால இப்ப என்ன ஆச்சு, அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ. அதனால புரியல. ஆனா இந்த வேதத்தினுடைய தாற்பயம் என்னன்னா இப்படி இதான் திருச்சி பண்ண இப்படி வர்ணங்களுடைய பேதங்கள்லாம் இருக்கு. பிராமண சத்திரிய சூத்திர வைசியன்னு பேதங்கள் இருக்கு. ஆசிரம பேதங்களையும் மனுஷனுக்காக பண்ணி வச்சார். அவாவுடைய மனசுடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ணான். பிரம்மச்சரியா தேவ பிரபரஜே அப்படின்னு ஜாவால உபானிஷத்துல சொல்லியிருக்கு. யார் ஒருத்தா இருக்கானா அவன் சின்ன வயசுல 8 வயசுலயே படிச்சுட்டான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு கேட்கும் போது நமக்கெல்லாம் பெரியவாளா கூட அதனுடைய அர்த்தம் புரியல, அதை சரியா புரிஞ்சிக்கல. ஆனா ஒரு இன்டெலிஜென்ட் புரியாதுன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு புரிஞ்சுடுது. அவன் என்ன பண்ண, ஐயோ நச்சிகேதஸ் மாதிரி அவனுக்கு சின்ன வயசுலயே 5 வயசுலயே இந்த உலகத்துல இருக்கிற மெட்டீரியல் வேர்ல்டு வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணா, பிரம்மச்சரியாதேவ பிரபரஜன். அவனுக்கு பரிபராஜக ஆச்சாரியனாக அவன் எப்போ ஆயிடுறான்னா பிரம்மச்சரியத்துல இருந்தே ஆயிடுறான். அவன் இது வேண்டாம், இந்த உலகங்கள்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு போறான். அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. அவனுக்கு நெத்தி கட்டிக்கணும்னு ஆசை இருக்கு, பவுடர் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கு, முட்டிக்கு வேட்டி கட்டணும்னு ஆசை இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணாரு, ஜானு மாசத்துக்கு அன்னைக்கு அவனுக்கு சொல்லிட்டேன், நீ இனிமேல் மட்டும் முட்டியோட கட்டினது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்நாத கர்மா பண்ணி இனிமே பண்ணிட்டு நீ அக்னி காரியங்கள்லாம் பண்ணு, நீ இனிமே பஞ்சகஜம் கட்டிக்கலாம், நீ கண்ணாடி பார்க்கலாம் அப்படின்லாம் அந்த ஸ்நாத கர்மால அந்த பையனுக்கு அப்பா விரதம் பண்ணும் போது காமிச்சு கொடுத்துருவாரு. நல்லா 2 வேஷ்டி கொடுத்துருவாரு வச்சு. அவனுக்கு கண்ணெல்லாம் மையெல்லாம் இட்டு பாரு, அவன் மூஞ்சியில பவுடர் அது வரைக்கும் அவன் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். உபநயனத்துல வாத்தியாருக்கு ஸ்திரீகளோட பேச மாட்டேன், முட்டிக்கு கீழே வேஷ்டி கட்ட மாட்டேன், கண்ணாடி பார்க்க மாட்டேன், வாசன திரவியங்கள்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவனை ட்ரெயின் பண்ணார். வேதம் படிக்கும் போது இந்த டிசிப்ளின் எல்லாம் இருக்கணும்னு. அதுக்கப்புறம் கிரகஸ்தன் ஆன உடனே என்ன பண்ணாருன்னா, வாத்தியாரே என்ன பண்ணாரு, அதுக்கு மங்களத்தை சொல்லி எல்லாரையும் முதல்ல கண்ணை கட்டி அதுக்கப்புறம் அந்த வேஷ்டியை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்கிறார், அப்புறம் மையிட்டு விட்டார். அப்படி எல்லாம் பண்ண உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, கிரகஸ்தாசிரமத்துக்கு ஏன்னா அவனுடைய ஆசைகள் இன்னும் மெட்டீரியல் ஆசை இருக்கிறதுனால இவனை இப்பவே சன்னியாசத்துக்கு வானா இவனால வர முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு இவன் இருக்கட்டும், ஸ்திரீ போகங்கள்லாம் இவனுக்கு தேவைப்படுறது, அதனால இந்த ஸ்திரீகளோட இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆசிரமம் ரொம்ப அவசியம். ஏன்னா யார் இந்த சன்னியாசிகள்லாம் கவனிப்பாங்க? அதாவது ஒருத்தர் இவனுக்கு அந்த அதிதி சம்ஸ்காரம் கொடுத்து இவனுக்கு வைஸ்வதேவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அவன் டெய்லி என்ன பண்ணா, யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், ரிலேட்டிவ்ஸ் வந்தா பந்துக்கள் வந்தான்னாக்க சன்னியாசி வந்தான்னா பிக்ஷை பண்ணணும்ன்றதுக்காக கிரகஸ்தாசிரமத்துல அவனை ஈடுபட வச்சு கிரகஸ்தாசிரமத்தை சிறப்பா வச்சாரு. அந்த கிரகஸ்தாசிரமம் ஆன உடனே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுனாக்கா அவன் சும்மா வீட்லயே திருப்பியும் சம்பாதிச்சுட்டே உட்காந்துட்டானா ஆசைக்கு அளவு இல்லாம அவன் லைஃபே போச்சு. இந்த ஜென்மால அவங்க தொட முடியாம போயிடும்ன்றதுனால அவன் படிச்ச வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா வேதாந்தத்தை அவனுக்கு போட்ட உடனே பை எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியுது. இந்த மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பொய், இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. இதை தவிர ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கார், அவரை சரண்டர் பண்ணணும், வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை கேட்டு அந்த ஆத்ம ஜானம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்ச உடனே அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு வானப்பிரஸ்த ஆசிரமமா அதை கிளம்பிடுறோம். இப்போ 50 வயசுல எல்லா பசங்க கையில எல்லா சார்ஜையும் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேரம் கிளம்பி போயிடுறாங்க. அங்க போன உடனே அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 2 பேரும் உட்காந்து டெய்லி பிரம்மச்சிந்தனை, இந்த ஆச்சாரிய புத்தகத்துல இப்படி சொல்லியிருக்கேன், இதை நம்புறதா வேண்டாமா, நம்ம சிரவணம் பண்ணதெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மனநல நிதித்தியாசனம் பண்ணிட்டு வீட்டுல வயசான காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஏன்னா இது அடுத்த ஸ்டேஜான சன்னியாசத்துக்கு போகணும். இவா பண்ண உடனே அந்த சமயத்திலேயே இவனுக்கு சிக்டான விரதங்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டா.
50 வயசு ஆச்சுன்னா எல்லா விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிவிட்டான். ஏன்னா அவளுக்கு அப்பதான் ஆசை போகும். இல்லைன்னா அப்பப்போ சாப்பிட்டு இருக்கணும்ன்ற ஆசை வரும். சிவாச்சபலம் போகணும், கண்ணாத பார்க்கணும்னு தோணும், காதுல பாட்டு கேட்கணும்னு தோணும். இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கணும்னா இதெல்லாம் இல்லாத ஒரு வனத்துக்கு அவனை போய் உட்கார வச்சுதான். அந்த வனத்துக்கு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ஜோக்கா ஒரு கதை கூட சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போயிட்டே இருந்தாலும் இவன் எல்லா ஆசையும் விட்டுட்டு டெய்லி பண்ணிட்டே போயிட்டே இருக்க வழியில ஒரு மோதிரம் ஒண்ணு வைர மோதிரம் இருந்துதான். வந்த உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரா, ஐயோ இதை பார்த்தானே என் ஒய்ஃபு மாறிட போறாருன்னு அதை காலால் அப்படி மறைச்சிட்டாராம். மறைச்சிட்ட உடனே 2 பேரும் அதை காசு பண்ணணும். கொஞ்சம் தூரம் போனோடனே சொன்னாரு, ஆண்டி நம்ம போயிட்டே இருந்தோமே நடுவில் ஒரு வைர மோதிரம் இருந்தது, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஒருவேளை ஆசைப்பட்டேனாக்க திருப்பி உனக்கு இவ்வளவுதான் இப்பதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு. அப்படின்னா அவன் சிரிச்சாலாம் போந்து. ஏன் சிரிக்கிறேன்னு, உங்களுக்கு இன்னும் கூட வைர மோதிரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியறது, பாவம் நீங்க இன்னும் சாதனை சரியா பண்ணலையேன்னு அவன் அப்படி சாதனை பண்ணி ஒரு வைராக்கியத்தை வர வைக்கிறதுக்காக அந்த ஆசிரமம். அதுக்கு அடுத்த மாதிரி இதெல்லாம் வணி பூத்வா பிரபரஜேத் அப்படின்னு அதுக்கு சொல்லி இருக்கு. பிரம்மச்சாரில ரிஷி பூத்வா வணி பூத்வா பிரபரஜேத் அப்படின்னு அதுவும் நம்ம சாதாரணமா எல்லா புராணங்கள்லயும் அதை தான் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த வழிதான் ஜெனரல் பப்ளிக்கு வரும். அது யாரோ 1000 ஒருத்தனுக்கு தான் இந்த பிரம்மச்சரியா தேவ பிரபரஜேத்னு வருது. இது சாதாரணமா இந்த வீக் மைண்டட் பர்சன்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கதான் இவனுடைய மனசு அந்த காரண சுத்தி வரும். இது எல்லாம் மனோமயத்தை சமாச்சாரம் தான். இந்த மனோமயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக போட்டு கொடுத்த ரூல் தான் இந்த ஜாதி வர்ணாசிரமங்கள் எல்லாம். இந்த வர்ணம் ஆசிரமங்கள் எல்லாம் சொல்றது இந்து மதம் ஒண்ணுதான், வேதம் ஒண்ணுதான். இதை தவிர வேற எந்த மதத்திலயும் இந்த வர்ணாசிரம வேதத்தை பத்தி சொல்லவே இல்லை. அவெல்லாம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துதான் அந்த பௌத்தன் யூதெல்லாம். ஆனா அவெல்லாம் என்ன பண்ணா இது வேதத்துல இருந்து வந்ததுன்னு ஒத்துக்கல. அவ வர்ணத்தை ஒத்துக்கவே இல்லை. ஆசிரமத்துல 2 ஆசிரமத்தை மாத்திரம் ஒத்துந்தான். அவன் சன்னியாசாசிரமம் பிரம்மச்சாரி ஆசிரமம் இதை மாத்திரம் பௌத்தம் ஒத்துந்தான். நிறைய பேர் அதையும் ஒத்துக்கல. ஏன்னா அவெல்லாம் என்னன்னா இந்த பௌத்தனுக்கும் ஜெயினனும் ஏன் ஒத்துனான்னா அவனுக்கெல்லாம் சம்ஸ்காரம் இங்கேருந்து போனவன் தான் அவன். அதனால இந்து மதத்துல இருந்து போனதுனால அது இந்து மதம் அவன் ஒத்துக்கலையே தவிர அவனுடைய வே ஆஃப் லைஃப்ல அது வந்துருச்சு, அப்படி ஒத்துந்தான். இப்படி வர்ணாசிரம வேதத்தை சொல்லக்கூடியது எதுவோ அது வைதிகமான மதம். அது மாத்திரம் இல்ல, வர்ணாசிரம ஜாதி பேதான். ஜாதி அப்படின்னாக்க என்ன சொன்னா நம்ம நினைக்கிற ஜாதி இல்ல. மனுஷன் இப்போ ஜாதின்றது இல்லாம எந்த காரியமே பண்ண முடியாது. இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கன்னா நம்ம எல்லார் கையிலும் இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டி என்ன, மனுஷத்துவம் அப்படின்னு சொல்லிப்பான். இந்த ஒரு மனுஷத்துவம்ன்றது ஜாதி. மனுஷனாக இருக்கும் தன்மை எதுவோ அது மனுஷத்துவம். இந்த மனுஷத்துவம்ன்றது எதை ஆசிரியிருக்கா, மனுஷனை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அது ஜாதி. அந்த மாதிரி உன்னை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய ஒரு தர்மத்துக்கு பேரு ஜாதி அப்படின்னு பேரு. இப்ப எல்லா நாய்கள்லயும் இருக்கிறது நாய்ப்போம், எல்லா மனுஷங்கிட்டையும். இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் இங்க மனுஷான்றதுல தெரியுது. இப்ப இதையும் பிரிக்கணும் அப்படின்னாக்கா என்ன சொன்னா பிராமணா அப்படின்னா, பிராமணனா பிராமணத்துவம் உடையவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் பிராமணர்கள். அந்த பிராமணர்களுக்குள்ள எனக்கு பேதம் வேணும் அப்படின்னாக்க அதுல யாரு எல்லாம் ஐயர்த்துவம் இருக்கோ அவ எல்லாம் ஐயர், யார் யாருக்கெல்லாம் ஐயங்கார்த்துவம் இருக்கோ அவ எல்லாம் ஐயங்கார், இப்படி பிரிக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா இந்த ஒரு 4-5 திரவியங்களை சேர்த்து ஒன்னா புரிஞ்சு பாகுபடுத்தி சொல்லணும். எந்த வியாபாரத்தை பண்ண சொல்லக்கூடியது எதுவோ அது ஜாதி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜாதியும் இதுக்கெல்லாம் பொருத்தம். அப்படிதான் வந்தது எல்லா ஜாதியும். இந்த ஜாதி என்ன இதுல இவர் என்ன மீன் பண்றாரு, வர்ணாசிரமம் ஜாதி வேதங்கள்லாம் வேதத்துல சொல்லியிருக்குன்னா மனுஷத்துவ ஜாதி, தேவத்துவ ஜாதி, அனிமலிஸ்டிக் ஜாதி, இப்படி எல்லாம் ஜாதி இருக்கு. இப்படிப்பட்ட ஜாதி வேதங்கள்லாம் இந்த சூக்ஷ்மனாலையும் ஸ்தூலமான ஆத்மாவனாலதான் இதெல்லாம் காணப்படுகிறது உலகத்துல. அது மாத்திரம் இல்ல, குணங்கள் அவாவாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், அது மாத்திரம் இல்ல இருக்கக்கூடிய பொருள்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் இருக்கு. சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தன்னு போன்ற குணங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் உலகத்துல இருக்கிறதெல்லாம். அவருக்கு கிரியா இருக்கு. கிரியா ஒண்ணு திரவியம் ஜாதியாவது ஆசிரிக்கும் இல்ல கிரியையாவது ஆசிரிக்கும். அப்படித்தானே ஒரு செயலை வச்சாவது என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ண, இல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை வச்சாவது ஐடென்டிஃபை, என்னுடைய கிட்ட இருக்கிற ஜாதியை வச்சாவது ஐடென்டிஃபை பண்ணணும், இல்ல என்னுடைய குவாலிட்டியை வச்சு பண்ண, அந்த குவாலிட்டிக்கு பேரு குணம். அதுக்கப்புறம் என்னுடைய செயலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணா அதுக்கு பேர் கிரியா. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா கிரியானா 4 விதம் தான் கிரியா இருக்கிறது. உட்சேபன, அபட்சேபன, ஆகுஞ்சன, பிரசாரண, கமனானி, பஞ்சகர்மானி அப்படின்னு ஒரு தார்க்கிகாலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. சயின்டிஸ்ட் தானே அவன்லாம் உலகத்துல நமக்கு மேல தூக்கிறதுன்னு ஒரு செயல் இருக்கு. என்கிட்ட எது இருந்தாலும் மேல் நோக்கி ஒரு காரியத்தை பண்ணுவேன், இல்லைன்னா கீழ் நோக்கி பண்ணுவேன், இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிற மாதிரி ஆகுஞ்சனம் பண்ணுவேன்,
இல்லைன்னா எங்கிட்ட இருந்து இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விடுவோம் பிரசாரம், இல்லைன்னா எழுந்து நடப்பேன். இவ்வளவுதான் 5 கிரியை தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க தர்க்கத்துல. இப்படி 5 கிரியைகள் இருக்கக்கூடியவைகள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா ஜந்துக்களுமே இந்த 5க்கு உட்பட்டது. இப்படி சரீரம், வர்ணம், ஆசிரமம், ஜாதி, குணம், கிரியா, இப்படி அநேக பேதங்களோட இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாம் நீங்க பாக்குறது எல்லாமே மனோபிரசூதே. இதெல்லாம் மனசுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதெல்லாம் மனசு இல்லைன்னா இதெல்லாம் வேல்யூவே இல்லையே. எல்லாம் அவளுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ண விஷயங்கள், அவளுடைய மைண்டுக்கு ஏற்ற மெச்சூரிட்டிக்காக பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள், இதெல்லாம் தான் ஹேதவா. இதுதான் அந்தந்த காரியத்தை பண்ணக்கூடிய இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஹேது அது மாத்திரம் இல்ல, அதனுடைய பலங்கள் எல்லாம் சர்வசிய மூல காரணம் மன ஏவ அப்படின்னு சொல்றதுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஆப்ஷூட்டா இருக்கக்கூடிய பலங்கள். இவன் எப்படி இருந்தானா இவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன் அவன் அப்படி இருக்கா. ஒருத்தன் கடன் செய்யறான்னாக்கா அதுல இருந்து அவன் உற்பத்தி பண்றது கடமா இருக்கு. ஒருத்தன் நெசவாடி இருக்கான்னா அவன் உற்பத்தி பண்றது ஒரு துணியா இருக்கு. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சரீரம், வர்ணம், ஆசிரமம், அப்புறம் ஜாதி, குணம், கிரியை, அதனுடைய காரணத்துவம், அதனுடைய பலம், இப்படி இதெல்லாம் இந்த கலவை எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் பரம காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா மனசுதான் காரணம் அப்படின்ட்டான். இந்த மனசு இல்லைன்னாக்க அவன் என்ன பண்ணுவான், எதோடையுமே அவன் சேர்ந்துக்கவே மாட்டான். இந்த மனசு இருக்கிறதுனாலதான் எல்லாரோடையும் சேர்ந்துட்டான். அந்த மனசு மெச்சூர்டா இருந்து அவனுக்கு பிரம்மத்திலேயே இருக்கணும்னா அவன் பிரம்மத்தையே சிந்தனை பண்ணிருப்பான். இது எதுலையுமே அவனுக்கு பேதமே தெரிய போறது இல்லை. ஞானிக்கு அதனாலதான் இந்த வர்ணாசிரமம் பேதங்கள்லாம் கிடையாது, குணபேதங்கள்லாம் கிடையாது, கிரியா பேதங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு இருக்கு? அஜ்ஞானிக்கு இருக்கு. அஜ்ஞானியில இருக்கான்னா என்னதான் அவித்யா நிலையில இருக்கும். அவித்யா நிலையே வந்தது மனசோட அவன் சம்பந்தப்பட்டதுனால வந்தது. இந்த கோஷத்துக்கு பேர் தான் மனோமய கோஷம். இது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் மனஹா அப்படின்னு சொல்லிட்டு மனம்தான் பரம காரணம்னு சொன்னாரு. இன்னொரு அதுக்கப்புறம் இப்போ மனசை பத்தி பேசணும்னாக்க அவர் மனசை பத்தி தான் பேசணும். இருந்தாலும் நடுவில் இந்த ஆத்மாவை பத்தி சொன்னாதான் மனசு சரியா புரியும் அப்படின்றதுக்காக அதை சொல்லி சொன்னாதானே இது புரியும். இல்லைன்னா இது புரியாத விஷயமா இருக்கு. இதை விட வேறானது அப்ப எதுவுமே இல்லையேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுனாக்கா இல்ல இதை விட வேறானது அசங்க சித்ரூபமும் விமோக்கிய தேஹேந்திரிய பிராண குணைர் நிபத்தம் அஹம் மமேதி பிரமயதி அஜஸ்ரம் மனஸ்வகிருத்யேஷு பலோபபுக்திஷு அசங்க சித்ரூபமம். இந்த நமக்குள்ள இருக்கிறது மனசை போய் நான் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேனே, அது இல்ல. இதை விட வேறானது ஒண்ணு இருக்கு. அந்த மனசு இல்லைன்னா கூட அவர் இருந்தார். நான் தூங்கும் போது என்கிட்ட மனசு இல்லை, இந்திரியங்கள்லாம் இல்ல, இருந்தாலும் நான் உயிரோட இருந்தேன்னு சொல்றேன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு ஆத்மாவானது எதோடையும் சங்கம் இல்லாம அவர் பற்று இல்லாம அவர் இருந்து கொண்டே இருக்கார். அவர் சைத்தன்ய ரூபமா நான் நமக்கு காமிச்சுட்டே இருக்கார். இது எல்லாத்தையும் ஜாகிரத அவஸ்தையில பார்த்தது யாரு? சாட்சியான நான். சொப்ன அவஸ்தையில சொப்னத்தை பார்த்தது யாரு? இந்த நான் இல்ல. ஏன்னா சரீரத்துல நம்ம நான் நினைச்சா அது இல்லையே, வேற ஏதோ ஒரு நான். இது தூங்கினது யாரு? யாரோ ஒரு தூங்கினார். ஏன்னா காத்தால வந்தோம்னா அவருக்கு ஞாபகம் வந்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 நிலைகளும் இல்லாத ஒரு நான் எல்லாருடைய பின்னாடியே இருக்கு. அந்த நான் அசங்கம், அது எதோடையும் சங்கப்படுத்துவதே கிடையாது. அது சைத்தன்ய ரூபமா சித் ரூபமா இருக்கு. அமம் விமோக்கிய, அமம் இவ் ஆத்மாவை விமோக்கிய, அது மயக்கத்தினால இது என்னதுன்னு தெரியல. தெரியாததுனால இவன் என்ன பண்ணிட்டான், வேதாந்தம் படிக்காததுனால இதெல்லாம் நம்பாம என்ன பண்ணா இவன் மனசோட போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இது தெரிஞ்சிருந்ததே ஆனால் அவன் பிரமிச்சிருக்க மாட்டான். இதனால இந்த விமோக்கிய விசேஷமான ஒரு மோகத்தை அடைய வச்சுட்டு இந்த மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. யார வேணாலும் இது ஏமாத்தோம். எப்படி வேணாலும் எவ்வளவு வயசுல பெரியவனா இருந்தாலும் கூட கேட்டுக்கு போயிடுவான் அந்த மனசு. ஏன்னா அப்படி இவன் மனசு இவனுடைய லைஃப் ஆக்கிரமிச்சிருக்கு. இவன் தன்னுடைய அந்த ஆத்மாவை மறந்து மயக்கத்துக்கு உள்ளாகி இந்த தேகேந்திரிய பிராணம், இந்த உடல், இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, சரி, அப்புறம் பிராணன், அப்புறம் பிராண, அபான, வியான, உதான, இதோடெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுப்பட்டுருந்தான். இதெல்லாம் ஒரு கயிறு. இந்த கயிறெல்லாம் சேர்ந்து இவனை என்ன பண்ணிட்டு கட்டி போட்டுருச்சு. இவனை ஆத்மான்னு பார்க்க விடாம பண்றது. திருப்பி காத்தால இருந்தா அங்க போலாமா இங்க போலாமான்னு காரியம், வீட்டுல 1000 பிரச்சனைகள், அதெல்லாம் வந்த உடனே தான் ஆத்மான்னு ஒரு நிமிஷம் கூட இவனை நினைக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டுருது. இதெல்லாம் கயிறு. இந்த தேகம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிச்சு, அந்த கயிறு தெரியாம இதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். தேகம், பிராணம், குணைகி, இதெல்லாம் நிபத்திய, இதெல்லாம் போய் இவனை நல்லா கட்டி போட்டுருது. கயிறுனால கட்டி மனஹா சோகிருத்தியேஷு, அவனுடைய கர்மாங்களை பல உபபக்திஷு, அந்த பலத்தையே எதிர்பார்த்துட்டு இவன் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு
செஞ்சுன்னு எனக்கு என்ன பிரயோஜனம்? காத்தால ஏன்னாக்கா கோயிலுக்கு போனான்னா கூட என்ன போயிட்டு வந்தானா ஏதாவது 2 ரூபா பரிச்சை பாஸ் பண்ணுவேன்னா எதுக்காக நான் பண்ணணும்? காதால இருந்து உபாசனை பண்ணான்னாக்கா என்னத்துக்கு உபாசனை பண்ணணும், எனக்கு என்ன பலன் அப்படின்னு எல்லாத்துலயும். ஏன்னா அந்த மனசானது எப்ப பார்த்தாலும் பலத்திலேயே புத்தியா போச்சு. எப்பொழுதும் இவனுக்கு அது மாத்திரம் இல்ல, அகம் மம எதோட சேர்ந்தாலும் எனக்கு நானு எனக்கு நானு எனக்கு நானுன்னு இது எல்லாத்தோடையும் ஒரு கையோட போய் கட்டிட்டுருவான் இவன். நானு என்னுடையது அகம் மம இது. அது மாத்திரம் இல்ல, எப்பவாவது அப்பப்ப பண்ணி நடுவுல விடுறாங்க இல்ல, எப்பொழுதும் அதே காரியத்திலேயே அந்த மனசோடய ஐடென்டிஃபை பண்ணிடுறான். காத்தால 6 மணிக்கு எழுந்தான்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் இவன் மன வியாபாரத்தோட தானே நினைச்சிட்டுதான் இவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு தவிர இதுக்கு அசங்கமான இந்த ஆத்மாவை யாருமே நினைக்கிறதே கிடையாது. இல்ல ஏதாவது பலனை ஒரு வைதிகம் ஒருத்தர் இருக்கான்னாக்கா அவர் ஒரு பலனை உத்தேசிச்சுதான் அவர் யாகம் பண்ணுவார். மனுஷனா இருந்தானே பலனை உத்தேசிச்சு அவர் ஹோமம் பண்ணான்னாக்கா என்ன பலன், இது பண்ணான்னா உடனே போயிடுமா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த உடனே இந்த தன்வந்திரி ஹோமம் பண்ணான்னா சரியாயிடுமா, மருந்து சாப்பிடாமே, எல்லாத்துலயும் ஒரு குலத்துல ஒரு ஆசை. இதெல்லாம் எப்போ வந்தது? இவருடைய உண்மை சொரூபம் தெரியாததுனால வந்தது. அவருடைய உண்மை சொரூபம் தெரிஞ்சதையானால் உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, ஆத்மானம் சேத்விஜானியா, உங்களுடைய ஆத்மா என்னது அப்படின்றது உண்மையான ஒரு நிலையை விஜானியா நன்றாக அறிந்து கொண்டீர்களேயானால், அறிந்தீர்களேயானால் அயம் அஸ்மி புருஷா, அயம் இந்த புருஷன் தான் இங்க இருக்கான், இது இந்த மனசு இதெல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு யார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறானோ அவன் இவிச்சன். அவனுக்கு என்ன ஆசைப்படுறதுக்கு இந்த உலகத்துல இருக்கு? அவன் தான் எல்லாவற்றையும் அடைந்தவனாச்சே. சர்வான் காமான்னு சொல்லியிருக்கு. எல்லா காமனையும் அடைஞ்சவனே அவனுக்கு என்ன வேண்டியது? இந்த உலகத்துல அவன் எதிர்பார்க்கிறதே இல்லையே. பலத்தை எதிர்பார்க்கிறவனுக்கு தான் அது வேணும் இது வேணும்னு அர்த்தம். ஆத்ம ஞானிக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. அவன் கிமிச்சன், அவன் என்னத்தை ஆசைப்படணும்? கட்சிய காமாய, அவன் யாருக்காக என்னதை பண்ண, பொண்டாட்டியா குழந்தையா அவனுக்காக இந்த சரீரத்தையே அவன் நம்பல. அவன் என்னதுக்காக சம்பாதிக்கணும், என்ன பண்ண? கிமிச்சன் கட்சிய காமாய, சரீர மனசு இந்த சரீரத்தை பார்த்து அவன் ஜுரத்தை அடைய போறான்னு. ஜுரம்னாக்கா அவர் சொல்றது மீன் பண்ண இந்த ஆசையெல்லாம் இருக்கிறது ஜுரம்ன்ற, இதெல்லாம் அது வேணும் இது வேணும்ன்ற வேட்கை தாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஜுரம். அந்த ஹீட்டு, அந்த ஜுரம் அவனுக்கு இல்லையே. ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷா, நான் தேடக்கூடிய புருஷன் நான் தான் எனக்கு தெரிஞ்சுட்டான். ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதிம் அப்படின்றது வேதம். அவனுக்கு எல்லாத்தையும் அவன் தான் சாம்ராட்டா இருக்கான், அவன் எல்லாத்தையும் அடைஞ்சான். அவன் கிமிச்சன் கட்சிய காமாய, அவனுக்கு என்ன ஆசை இருக்கு, அவன் எந்த ஆசைக்காக இது எல்லாத்தையும் பண்ணணும், அவனுடைய சரீரம் ஏன் அது வேணும் இது வேணும்னு கேட்க போறது. அவதான் இதோடைய இதுல மகாபாரதத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனெக்டோட் இருக்கு. உத்தவர்னு ஒருத்தர் இருந்தாரு, கிருஷ்ண பரமாத்மாவோட ரொம்ப கூடவே இருந்து அவருக்கு எல்லா சுஷ்யூஷங்களையும் பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு சேவகனா இருப்பாரு. அவருக்கு 24 மணி நேரம் கிருஷ்ண தியானம் தான். அவருக்கு கிருஷ்ணர் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டான்னு கிருஷ்ணர் 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 இருந்தார். அவருக்கு உலகத்துல ஒரு ஆசையும் இல்லை. அவருக்கு கிமிச்சன் கட்சிய காமாய, அவருக்கு ஒரு ஆசையும் இல்லை, எந்த காமனையும் இல்லை. அவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு கிருஷ்ணரோட இருக்கணும், அவர் கூடவே இருந்துட்டு இருக்கணும்னு ஆசை. ஒரு நாள் கிருஷ்ணர் அவரை கூப்பிட்டாரு. உத்தவரை கூப்பிட்டு, அப்பா நான் துவாபரை முடிய போறது, நான் வந்த காரியங்கள்லாம் முடிச்சு போச்சு, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த அவதாரத்தை முடிச்சுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்த, ஒரு தடவை கூட நீ எதையுமே என்ன கேட்டதே கிடையாது. எல்லாரும் என்ன பார்த்தாலேக்கா அதை குடி இதை குடின்னு தும்பி பார்த்தா ஒரு வரன் கேட்கறான், அர்ஜுன் பார்த்தா ஒண்ணு கேட்கறான், எல்லாரும் ஒவ்வொன்னு கேட்கறான், துரியோதனை ஒண்ணு கேட்கறான். நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்த, ஒண்ணு கூட சொல்லலையே, நீ ஏதாவது வேணும்னா. அப்ப அவன் சொன்னான், அப்பா கிருஷ்ணா எனக்கு எதுவுமே வேண்டாம், உன் கூட இருப்பேன் இந்த ஜென்மால, அதுதான் சாப்பிடலையா எனக்கு, அதை முடிச்சுட்டு நானும் போய் சேர்ந்தேன், எனக்கு ஒண்ணு வேணாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா. அப்படின்னா என்ன இது சந்தேகம் இருக்கா என்னை பத்தி, ஏன் என் கூடவே இருக்கிற உனக்கு அப்படி சந்தேகம் இல்ல? நீங்க ஆபத்து வாழ்ந்தவன்னு தெரியும் எல்லாருக்கும், நீங்க எல்லாரையும் உதவுறீங்க. இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் உங்ககிட்ட அவ்வளவு தூரத்துக்கு குளோஸா இருந்தாங்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனா அவளை நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், நீங்க காப்பாத்தவே இல்லை அப்படின்னா. ஏன் நான் காப்பாத்தாம எப்படி அவங்க எல்லாம் ராஜ்யத்தை பிடிச்சாங்க அப்படின்னா, இல்ல அவங்க போய் சூதாடுறதுக்கு போகும்போது நீங்க போய் தடுத்துருக்கலாம் இல்லையா? இன்னும் இவ்வளோ லாஸ், எத்தனை உயிர் போச்சு, எத்தனை குடும்பங்கள்லாம் நாசமா போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க போய் பண்ணியிருந்தாலும் தடுத்துருக்கலாமே, நீங்க ஏன் தடுக்கல? இன்னும் எல்லாருக்கும் தடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவள்லாம் உங்களுடைய பக்தர்கள், அவளுக்கு பண்றதுக்கு போய் நீங்க தடுக்கலன்னா அப்போ உங்களுடைய அந்த காட் ஸ்டேட்டஸ் இருக்க அது கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. நீங்க எல்லாரையும் போய் ஹெல்ப் பண்ணல, அவர் பண்ணவே இல்லை. சரி அப்பவும் பண்ணல, அவர் எல்லா செல்வத்தையும் வச்சு ஆடும் போது கூட அந்த காயை கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கலாம் நீங்க. அதுவும் ஆடினது யாரு? துரியோதன சகுனி. அந்த காய இவ்வளவு பெரிய மாய வேலை செய்யற ஆள் உங்களுக்கு அந்த
உங்களுக்கு? அதையும் மாத்தல நீங்க. அவர் என்ன பண்ணாரு, பிரதர்ஸ் எல்லாம் வச்சு ஆடினாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிரியமான அர்ஜுனனையும் வச்சுதான் ஆடி இருக்கான் அவன். அப்பவும் நீங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம? நாங்கெல்லாம் நினைச்சாலே ஓடி போவோம. இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல, இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையே. இதுவும் எங்களுக்கு புரியல. ஆனா நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும். இதுவும் நீங்க பண்ணல. சரி, அவன் வந்து திரௌபதியை வச்சு ஆடி இருக்கான். திரௌபதியை வச்சா அவளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நீ அவளை வச்சானாக்க நீ இழந்தது எல்லாத்தையும் பிடிக்கலான்னு அவன் சொன்னான். அந்த தர்மபுத்திரன் அப்போவாவது யோசிச்சிருக்கான். அவர் என்ன பண்ணாரு, அதையும் வச்சு ஆடினார். அப்பவும் நீ நாட்டு ஹெல்ப் பண்ணியும். அப்புறம் ஒரு ஸ்திரீய கைய பிடிச்சி இழுத்துட்டு வரான் துச்சாதனம் போய். அதை விட ஒரு குடும்பம் வேணுமா? அதுவும் என் சபைக்கு இழுத்துட்டு வரான். அதுலயே அவ காலி. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பாரம்பங்கம் போடு வஸ்திராபரணம் பண்ணும் போது அவ உன்னை கூப்பிட்டான்னு அப்பதான் போய் நீ ஹெல்ப் பண்ண. இதுக்கு முன்னாடியே அவளுக்கு வேண்டிய டேமேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு சபையில ஒருத்தர் இழுத்து போயிட்டான்னா அதுலயே எல்லாம் போச்சு. அப்போ ஹெல்ப் பண்ணல. இதை ஹெல்ப் பண்ணிட்டு இது ஒரு பெரிய ஹெல்ப்பா? ஜனங்க வேணா ஏமாறது, நீ ஹெல்ப் பண்ணோன்னு நான் வந்து ஏமாற மாட்டேன்ட்டு அவன். இது ஒரு ஹெல்ப்பே கிடையாது அப்படின்னு பகவான் திட்டாலாம். உன்னுடைய கேள்வி எல்லாம் நியாயம். ஆனா நீ எல்லாம் உன்னுடைய ஆங்கிள்லயே பாத்தியே தவிர என்ன இன்னொரு ஆங்கிள் ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டாலும் அது என்ன, அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை கேட்கறேன். நீங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க பண்ணா கரெக்டா தான் இருக்கும். அது என்ன காரணம்ன்றது தெரிஞ்சு, இது என்னுடைய மனசுல மாத்திரம் இல்ல, எல்லார் மனசுலயும் இருக்கிற டவுட் இதெல்லாம். ஏன் ஒய் நாட் ஏற்படு அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொன்னாரா, இது ஒண்ணு இல்ல, இந்த சாதாரணமா இவர் கூட ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணாரு, ஊகா போக விசக்ஷனா ஒரு பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் வேளாண் படிக்கிறதுக்கே வர முடியும் அப்படின்னு. உலக நியதி தர்மம் அது. விவேகம்ன்றது வந்து எல்லாருக்கும் மினிமம் அந்த விஷம் இல்லைன்னாக்க அவன் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியாதுன்றது உலக நியதி. அது தர்மம். அது என்னாச்சு, துரியோதனுக்கு எவ்வளவு கில்லடி பாரு. அவனுக்கு வந்து பகட ஆட தெரியாது. அவன் என்ன பண்ணான், இன்டெலிஜென்டா சகுனியை வச்சு ஆடினான். இந்த தர்மபுத்திரன் முதல்ல கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்தானே, இவர் என்ன சொல்லிருக்கணும், இவரை வச்சு ஆடிட்டு சொன்னானா அவன்? அப்பவும் சொல்லல. சரி, ராஜ்யங்கள்லாம் போயிடுச்சு. அப்ப வந்தோடனே சாதாரண ரோட்ல இருக்கிறவங்க கூட எல்லா வெல்த்தும் போயிடுச்சுனாக்க பகவானேன்னு கூப்பிட்டு அவன் மாறுவான். அப்பவும் அவன் பண்ணலையே. அப்பவும் என்ன கூப்பிடல. நான் வந்து சாட்சியா அசங்கனா எல்லாருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டே இருக்கேன், மண்டபத்து வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். அவன் ஒரு செகண்ட் கூப்பிட்டானா ஓடி வர போறான். இவன் அப்பவும் என்ன கூப்பிடல. சரி, பிரதர்ஸ் எல்லாம் வச்சு ஆனானா அந்த பிரதர்ஸ் 5 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களாவது வந்து துரியோதனையும் தர்மனை திட்டினாங்க, துரியோதனை திட்டினாங்க. அதை வேடிக்கை பார்த்தா எல்லாரையும் திட்டினாங்க தவிர என்ன யாராவது நினைச்சானா? யாருமே நினைக்கல. சரி, நீ சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வர, திரௌபதியை இழுத்துட்டு வரும்போது அவளுக்கு வந்து எல்லா மானமும் போயிடுது. அதுக்கு காரணம் நீ, அவள் இவங்க மேல கை வைக்கும் போது அப்ப என்ன கூப்பிட்டாளா? கூப்பிடவே இல்லை. அவளுக்கு என்ன அப்ப ஈகோ இருந்தது, நானே போய் பேசி ஜெயிக்கிறேன் அப்படின்னு போய் சபையில போய் துரோணரையும் வந்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கறேன்ற அந்த புத்திதான் இருந்ததே தவிர என்ன நினைச்சாலும் நான் 24 மணி நேரம் அசங்கமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன என் பக்கத்திலேயே இருக்கேன், நான் எங்கேயாவது இருந்தாலும் போறால, அப்பவும் கூப்பிடல. அதனால இதெல்லாம் யார் தப்பு? அவ வந்து அது மாத்திரம் இல்ல, இந்த தர்மம் என்ன தெரியுமா பண்ணா, நடுவுல வேற மனசுல நினைக்கிறான் அவன், ஐயோ இந்த சமயத்துல கிருஷ்ண பரமாத்மா வந்துடக்கூடாதுன்னு வச்சு நான் கொஞ்சம் போனா போறதுன்னு ஆபத்து பார்த்தவனாச்சே, நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு அதையும் கட்டுவிட்டான் வராதன்னு சொல்லிட்டு. இவ்வளோத்தையும் அவா பண்ணிட்டு நீ கடைசியில என்ன பிளான் பண்ண, நான் தான் அசங்கமா இருக்க உட்கார்ந்து இருக்கேன். எல்லாருடைய செயல்களுக்கு இருக்கா. 2வது, நான் இருக்கும்போது அவனுக்கு எப்படி தப்பு பண்ணலான்ற எண்ணம் வரும் அவனுக்கு. நான் தான் பக்கத்துல பாத்துட்டு இருக்கேன். அவன் மனோமய கோஷத்துல ஈடுபட்டு இருக்கும் போது அந்த ஆத்மாவை நினைக்கவே இல்லையா அவன் மாத்திரம் அந்த மனோமய கோஷத்துல இல்லாம இருந்திருந்தா பின்னாடி ஒரு ஆத்மா இருக்குன்னா அவனுடைய மனசு தப்பு பண்ணிருக்குமா? என்ன, நான் வந்து என்ன கூப்பிட்ட அல்ல, கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து அவன் துரியோதனம் மாதிரி என்ன கூப்பிட்டு இருந்தான்னா பகடல நான் காய் அவனை ஜெயிக்க முடியாது, எனக்கு சகுனிய ஈஸியா ஜெயிச்சுக்கலாமே. இது எதுக்குமே காரணம் நான் இல்லை. ஏன்னா நான் வந்து யாரோடையும் போய் ஃபாலோ பண்ண முடியாது, நான் ஃபேவரும் பண்ண முடியாது. நான் அவர் என்ன சொல்லிவிட்டாரு, விஷமத்துக்கும் நைர்கிருமியம் 2மே பகவானுக்கு அந்த ஆட்டிடியூட் பண்ணாது. அவருக்கு வந்து இல்லைன்னா பார்ஷியாலிட்டின்னு ஒரு குணம் வந்துடும். அவர் சமமா இல்லை, யார் யாரெல்லாம் அவருக்கு பூஜை பண்றாலோ அவளுக்குலாம் ஐஸ்வர்யம், யார் யாரெல்லாம் என்ன திட்டுறாலோ அவளெல்லாம் கண்டிப்பான்னு சொன்னா எனக்கும் லோக்கல்ல இருக்கிற ஜமீன்தாருக்கும் வித்தியாசமே கிடையாது. இல்ல, யார் எது பண்ணாலும் என்ன, நான் மழையா பொழிவேன். அதை யார் யார் அவன் எடுத்துட்டு அவாத்து பாத்திக்கு எடுத்துட்டு போறாலோ அவ இருக்கா. யார் யார் அதை யூஸ் பண்ணீங்களோ தயாரித்து யூஸ். என்னுடைய வேலை நான் பர்ஜன்யம் மாதிரி இருக்கேன், பர்ஜன்யவத்து நான் இருப்பேன். என்னுடைய கிரேஸ் எல்லாருக்கும் இருக்கு. அதை அவாவா புரிஞ்சு
புரிஞ்சுட்டு அவாவா எடுத்துக்கிட்டு தான் அவளுடைய வேலையை தவிர. அதனால இதெல்லாம் அவன் பண்ண தவிர்த்தான்னு ஒண்ணு உத்தவர் வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. இதுல இந்த ஒரு பதிலுக்காக தான் கேட்டேன் நானு. இது எல்லாருக்கும் இருக்கிறத வந்து இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீதான் பரமாத்மான்னு காலில் விழுந்தாராம் அவருக்கு. அப்படி அவர் எப்படி இருக்காரு, அசங்க சித்ரூபம் அமும் விமோகிக்க, அதை மறந்துட்டு இந்த மனசோட சேர்ந்து விமோகிக்க பான குணைகி நிபந்தம், இந்த தேகம் இந்திரியம் குணங்கள் இதனால கட்டி போடப்பட்டு எல்லாத்துலயும் அகம் மம என்ற ஈடுபாடை வச்சுட்டு பிரமயத்தி அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். மேலையும் கீழையும் இந்த உலகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கான். அது எப்படி அஜஸ்திரம், எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் என்ன பல உபபக்தி, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பலத்திலேயே தான் உபபோகத்திலேயே இருக்கான். அவன் அந்த பலனை அனுபவத்திலே இருந்து இடைவிடாது அவன் அலங்கரிக்கப்படுகிறான். பிரமயத்தி, இதுதான் காரணம் அப்படின்னு தானே. அந்த ஆத்மாவை மறந்ததுதான் காரணம். அந்த ஆத்மாவை மறக்காம இருந்தாரேயானால் இந்த மனோமயத்துல ஈடுபடாம இருக்கலாம். அதனால இந்த மனப்பிரசூதே விஷயான் அசேஷான் அப்படின்னாரு. இதெல்லாம் மனசுதான் காரணம் அப்படின்னு. அப்புறம் சரி சார், அது வராம பண்ணது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அத்தியாசம்னு ஒரு காரணம் இருக்கு. கயிறுல பாம்பு, அது அத்தியாசம். அதற்பின் தத் புத்தி, இல்லாத இருக்கிறதுல இருக்கிறதா பாக்குறது. எதுவா இருக்கிற பொருளை எப்படி பார்க்கணும், தத்பதி தத் பிரகாரக அனுபவா பிரமா. இருக்கிறத இருக்கும்படியா பார்த்தா பிரமா, இல்லாதத இருக்கும்படியா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது என்ன பண்ண, இல்லாத ஒரு சுகத்தை போய் எல்லாத்துலயும் நீங்க தேட போயினா ஊக்கன் ஸ்டாப், அத்தியாசம் தானே அது. இருக்கிறதா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. எனக்கு சுகம் அதுலதான் சுகம் இருக்கு, கல்யாணம் பண்ணாதான் சுகம் இருக்கு, ஹோட்டலுக்கு போனாதான் சுகம் இருக்கு, பாட்டு கேட்டாதான் சுகம் இருக்கு. நீ போனா அதுக்கு அவுக்கான ஸ்டாப்பிட்டு நீங்க பிரமத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ண அத்தியாசம் தான் காரணம். இந்த அத்தியாசம் ஏன் வந்ததுன்னா, அத்தியாச தோஷா புருஷஸ்ய சம்ஸ்ருதி அத்தியாச பந்தஸ்து அமுனா ஏவ கல்பிதா ரஜஸ்தமோ தோஷவதோ விவேகினஹ ஜன்மாதி துக்கஸ்ய நிதானமேதது. ஜன்மாதி துக்கஸ்ய நிதானம் எது தெரியுமா இல்லையா, இந்த மனோமயம் தான். உங்க துக்கத்துக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனசை நீங்க சரியா புரிஞ்சிக்காததுதான் காரணம். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த மனசு சொல்றதெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்களே தவிர இந்த மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா வந்திருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, பை நேச்சர் நீங்க போய் அந்த மனசோட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஏன் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா, ரஜஸ்தமோ தோஷவதா, இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் உங்க கையில இருக்குது. இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன பண்ணுவோம்னாக்க, தமோ குணம் வந்து எல்லாத்தையும் மறைக்கும், ஆவரண சக்தி அது. அதுக்கப்புறம் என்னன்னா, அதை ஒன்ன விட்டுனா காமிக்கிறதுன்றது விக்ஷேப சக்தி. இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் கூடியவனா தான் எல்லாரும் இருக்கான். உங்களுக்கு இன்னொரு குணமும் கொடுத்துருக்காங்க, சத்துவ குணம்னு. அந்த சத்துவ குணத்தை வந்து ஃப்ரீவில்லோட சேர்த்து அதையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த ஃப்ரீவில்ல வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அது சத்துவத்துக்காக கொடுத்ததை போய் நீங்க ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ண, அதனால தோஷம் வந்தது. தோஷம் வந்ததுனால என்ன வந்து அவிவேகம் வந்தது. அவிவேகம் வந்ததுனால என்ன இது, கர்மாவெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க. கர்மா செய்ய ஆரம்பிச்சா அதனுடைய பலன்லாம் உங்களை விட ஆரம்பிச்சுது. அந்த பலனை நீங்க அனுபவித்தான் பிராரம்பத்துக்கு இன்னும் பலியமாச்சு. அதனால என்ன, ஜென்மாதி துக்கம் வந்துடுது. இந்த ஜென்மாதி துக்கத்துக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த மனசுதான் காரணம். இந்த மனசையா வந்து அத்தியாச தோஷத்தினால வந்தது. இந்த அத்தியாச தோஷா புருஷத்திய சம்ஸ்கிருதி, இந்த சம்சாரமானது எப்படி ஏற்பட்டது, இந்த அத்தியாச தோஷத்தினாலதான். ஒன்ன சரியா பார்க்காத புரிய, நீங்க என்ன வேதம் சொல்லி இருக்கு, வேதத்துல என்ன சொல்றது, வாட் இஸ் மை கோல் இன் லைஃப், வேதாந்தம் படிக்கிறது தான் என்னுடைய கோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சரியா அதை நல்லா பிளட்ல போய் உரைக்கல. அது அதனால என்ன ஆச்சு, நீங்க போலி நம்பிக்கை வச்சீங்க. எல்லாத்தையும் பகவான் காப்பாற்றுவார், அதை காப்பாற்றுவார். பகவான் காப்பாற்றுவார்னா உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார், நிச்சயம் எல்லாத்தையும் உடனமோ இல்லையா, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அது இன்னும் பண்ணல, உடல. அப்படின்னா என்ன ஆச்சு, அத்தியாசம் இன்னும் இருக்கு. அத்தியாசம் இருக்குன்னா என்ன ஆச்சு, அவிவேகம் வந்தது. அவிவேகம் வந்ததுன்னா என்ன, திருப்பி திருப்பி புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜெகடே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே. இது சம்சாரத்துல மாட்டிட்டு இருப்பீங்க. இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன, அத்தியாச தோஷா புருஷஸ்ய சம்ஸ்கிருதி. இந்த அத்தியாச தோஷத்தினாலதான் இந்த புருஷனுக்கு சம்சாரம். பந்தஸ்து அமுனாயேவ கல்பிதா, உங்களுடைய பந்தமும் உங்களுடைய மனசால நீங்களா கற்பிட்டதுதான். எல்லாரையும் க்ளோஸ் நீங்களா நினைச்சிட்டீங்க. யார் க்ளோஸா அவளா, அவருக்கு என்ன கண்டா பிடிக்காது சார், நீங்களா கல்பிச்சுட்டீங்க. அவ ஒண்ணுமே சொல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன,
உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெய்வம் எனக்கு வேண்டியவனே நினைச்சு அவளுக்கு ஓடி ஓடி செய்வீங்க. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணா உங்களுக்கு கோபம், என்ன நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் என்ன பார்த்தானே சரி நீங்க ஓடி போய் பண்ணிட்டு அவர் மாதிரி கவனிக்கல அவர் கவனிக்கலையா அது யாருடைய தப்பு? அவருடைய தப்பு. அவர் இருக்காரு இல்லையா? இல்ல ஒருத்தர் பிடிக்காது நீங்களா முடிவு பண்ணீங்க. அவர் ரெடி டு ஹெல்ப். நம்மளாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் சார் அப்படின்னு நம்மளா பண்ணி நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை கருதுவோம். இப்படி மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அமுனாயேவ கல்பிதா சர்வம் எல்லாம் இந்த மனக்கல்பிதம் தான். இந்த அத்தியாச பந்தம்ன்றது மனசுடைய கல்பிதம். அந்த அத்தியாசத்துக்கு காரணம் என்ன? ரஜோகுணமும் தமோ குணத்தையும் நீங்க அந்த தோஷத்தை வளர்க்கின்றது. அதனால என்னாச்சு? அவிவேகம் வந்தது. அவிவேகம் வந்ததுனால ஜென்மாத்துக்கம் வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்சாரத்துக்கு காரணம் அத்தியாச தோஷா புருஷஸ்ய சம்ஸ்கிருதி. இந்த அத்தியாச தோஷம் அப்படின்னு இருக்கிறதுனால புருஷனுடைய சம்சாரியா இருக்கிறதுக்கான காரணம். அப்படின்றதுனாலதான் ஆச்சாரியால் பெருசா அத்தியாச வாக்கியம் எழுதி அதை படிச்சாதான் அதுக்குள்ள நீங்க அப்புறம் பிரவேசமே. அத்தியாச பாக்கியத்தை நல்லா புரியலன்னாக்க மேற்கொண்டு நீங்க வேதாந்த சூத்திர பாக்கியம் படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அதுல சொல்லிவிட்டாரு. அதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. நான் வந்து ஆத்மா இல்ல, நான் நொண்டி இல்ல, நான் முடவன் இல்ல, அது எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் நான் நாட் ஹங்கிரின்னு பிராணமயத்தை சொன்னாரு. நான் ஐஎம் ஹாப்பி ஐஎம் அன்ஹாப்பின்ற பதெல்லாம் இதெல்லாம் மனோமய கோஷம். ஐஎம் இன்ஜினியர் ஐஎம் டாக்டர்னு சொல்றதெல்லாம் விஞ்ஞானமய கோஷம். ஐ டோன்ட் நோ எனிதிங்னு சொல்றது வந்து ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் அத்தியாச விஷயங்கள். இதெல்லாம் இல்ல நீ இதெல்லாம் இல்லாதவன் யாரோ அவன் தான் ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம். அவனுக்கு தான் இந்த பிரம்மசூத்திரம். அவன் தான் அதிகாரி. சாதன சதுஷ்டய சம்பன்னத்துக்கு அதிகாரி ஆவான். அதுக்கப்புறம் அவன் சாதன சதுஷ்டய சம்பன்னத்தை சம்பாதிச்சுட்டு பிரம்ம விசாரா கர்த்தவியா அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக அத்தியாச பாக்கியம் எழுதிட்டார் ஆச்சாரியர் இந்த விஷயத்தை. அதனால என்ன சொல்றாரு இவர்? ஒரே வார்த்தையில அந்த விஷயத்த சொன்னார். அத்தியாச தோஷா புருஷஸ்ய சம்ஸ்மிருதி. அத்தியாச தோஷம் ஆத்மா இல்லாததை ஆத்மான்னு நினைச்சீங்க, அனாத்மாவை ஆத்மான்னு நினைச்சீங்க, ஆத்மாவை அனாத்மான்னு நினைச்சீங்க. ரெண்டு தோஷம் பண்ணீங்க. இதை தூக்கி அதை போட்டீங்க, அதை தூக்கி இதுல போட்டீங்க. அதனால என்னாச்சு? ஆத்மாவையும் அனாத்மாவையும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமப்பிரகாசவது விருத்த சுபாவியம். இது இருக்கிற ஆத்மா இருக்கிற இடத்துல அனாத்மா இருக்காது, அனாத்மா இருக்கிறதுல ஆத்மா இருக்காது. நீங்க என்ன பண்ணீங்க? ரெண்டுத்தையும் போட்டு குழைக்க விட்டீங்க. அதனால என்னாச்சு? ஆத்மாவும் அனாத்மாவும் ஒன்னா சேர்ந்து கருதுறதுனால அந்த தப்பு பண்ணதுனால என்னாச்சு? புருஷத்திய சம்ஸ்கிருதி இந்த பிறவி சூழல்னு ஒண்ணு அவனுக்கு ஏற்பட்டது. அதுல மாட்டின்றான். இதுல போய் மாட்டிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கான். அத்தியாச பந்தாது. இந்த அத்தியாச பந்தமோ என்றால் இந்த தடைகளோ இந்த கயரோ என்றால் அமுனாயேவ கல்பிதா. இந்த மனசனால அமுனான இதனாலதான். எதனால? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த மனசனாலதான் இல்ல எல்லாம் கல்பிக்கப்பட்டு இருக்கு. ரஜஸ்தமோ தோஷவதா. ரஜோகுணம் தமோகுணம்னு ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. முதல்லயே அவர் சொன்ன ரெண்டு வயிறு இருக்காங்க நம்ம கையில. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு இந்த ரெண்டு பேரும் இவனோட சேர்ந்ததுனால என்ன ஆச்சு? இவன் அவிவேகி ஆனான். அவிவேகி ஆனதுனால என்ன ஆச்சு? ஜென்மா வந்தது. ஜென்மா வந்த உடனே ஜென்மான்னு ஒண்ணு வந்துச்சுன்னா துக்கம் வரும். இந்த ஜென்மம் துக்கம் இதெல்லாம் ஜரா மரணம் இதெல்லாம் வந்து தப்பிக்க முடியாததுக்கு காரணமா ஆனதுக்கு காரணம் இந்த மனோமயம் தான். இந்த மனம். அதனாலதான் சொல்ல மனையே மனுஷியானா காரணம் வந்த மோட்சையோ. இந்த பந்தத்துக்கும் காரணம் மோட்சத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். இந்த ஐடென்டிட்டி வித் யுவர் மைண்ட். இதை யாரு புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் he can be a successful man in this life. இது என்ன அப்படின்னா கோல் என்ன? அந்த ஆத்மாவை அறியறதுதான் கோல். அந்த ஆத்மாவை சொல்லக்கூடியது என்ன? வேதாந்தம். வேற ஏதாவது உலகத்தோம்னா பாக்கி எல்லாம் உங்களை பத்தி சொல்லது. உங்களை விட வேறானதை பத்தி சொன்னோம். உங்களை பத்தி புரிஞ்சுட்டு உண்மையிலேயே கருணையோட சொல்லக்கூடியது இதனாலதான். அதனாலதான் ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு அவர் அந்த கருணையா இந்த விஷயத்தை நமக்கு சொல்லனா தெரியாமையே போயிருக்கு. இந்த ஜென்மாவே போயிருக்கோம். அதனாலதான் கருணாலயம் அவர் சொல்லிட்டோம். அப்படி சொல்றது எதுவோ அதுதான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்துலதான் உங்களுடைய மனசை பத்தி இப்படி கத்துக் கொடுக்கும். பாக்கி எல்லாம் உங்க மனசை எப்படி வளர்க்கணும்ன்றதுதான் சொல்லி தரும். இந்த மனசுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் அவைலபிள் இந்த வேர்ல்டு இன்னைக்கு வேதாந்தம் கொண்டுதான் இருக்கு. சொல்ற அத பிராகு மனோ அவித்யா பண்டிதா தத்வதர்ஷின ஏனைவ பிராம்யதே விஸ்வம் வாயுனேவ பிரமண்டலம் அத பிராகுர்மனோ அவித்யாம் அதா தஸ்மாத் அக்காரணத்தினால் என்னாச்சு? மனஹா இந்த சம்சார காரணம் மனசாக இருக்கக்கூடியதுனால. அதனால பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பண்டிதர்கள்னா யாரு? சுத வேதாந்தானம் நல்ல வேதாந்தங்களை எல்லாம் படித்த புருஷர்கள் அவர்கள். அப்புறம் தத்துவதர்சிகள் தத்துவத்தை தரிசனம் பண்ண ஞானிகள். இவெல்லாம் என்ன சொன்னாங்க? இத பிராகு அவித்யா. அதுதான் இத வந்து அவித்யான்னு சொன்னாங்க.
இந்த மனசை வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா ஒரு பொசிஷன் வருதுன்னாக்கா அந்த மனசனால வரக்கூடிய பொசிஷனை பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பண்டிதர்கள்லாம், இதெல்லாம் அதித்திய அவஸ்தையில இன்னும் உட்கார்ந்துருக்கான், இஸ் அன் இக்னரண்ட் ஃபூல் அப்படின்ட்டாங்க. நீங்க எதை இன்டெலிஜென்ட் நினைக்கிறீங்களோ அதை தத்துவதரிசிகள்லாம் அன்இன்டெலிஜென்ட் மௌத்தியம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதப்ராகு ஆகினால் பண்டிதாக தத்துவதர்ஷினா வேதாந்தம் படித்தவர்களும் உண்மையை உணர்ந்த ஞானிகளும் மனஹா அவித்யாம் இந்த அவித்யை என்று பிராகு நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். அதாக அக்காரணத்தினால் மனசுதான் காரணம்ன்ற காரணத்தினால், எக்காரணத்தினால் மனசு காரணமோ காரணத்தினால், அதஹானா எஸ்மாத்ன்ற அர்த்தம். அது அத இரண்டாவது இது அதஹா அதோ அங்கேயும் அதேதான். அங்க என்ன பண்ணாரு அத அப்படின்னா பிறகு, பிறகுன்னா என்ன அர்த்தம், சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு அத அதஹா அக்காரணத்தினால் எக்காரணத்தினால் கர்மாவனால உங்களால இந்த எந்தையுமே சாதிக்க முடியாது, ஞானத்தினால மட்டும்தான் இந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சுதியில சொல்லி இருக்கிற காரணத்தினால் வேற என்ன பண்ணணும், அப்ப கர்மாவை பண்ண முடியாது, நீங்க வேற என்னதான் பண்றது, பக்தி பண்ண முடியாது, அதுவும் மானசிக்கிரியா தானே அப்படின்னா என்ன பண்றதுன்னு வேதாந்த விசாரா கர்த்தவியா இந்த வேதாந்த விசாரத்தை பண்ணணும். அதனால்தான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அத பிறகு அதஹா அக்காரணத்தினால் எக்காரணத்தினால் கர்மனாவா உபாசனையாவா மோட்சா லப்யா கிடைக்காதோ அதனால அப்ப எதனால கிடைக்கும், ஞானாதேவது கைவல்கன்னு சொல்றதுனால தத் விஜிக்யாசத்வ தத் பிரம்மா அப்படின்னு வேதங்கள்லாம் எல்லா வேதாந்தமும் சொல்றதுனால அந்த பிரம்ம விசாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல அதஹான மனசை பத்தி பேசின்றார். ஆகையினால இந்த மனசுதான் உங்களுடைய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அதனால இது அவித்யா நிலையில இருக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்லுகிறார்கள், பண்டிதாக தத்துவதர்ஷினா பண்டிதாக சுத வேதாந்தானா புருஷ கௌரேயாகான் ஆச்சாரியார் பாட்சா எழுதும்போது சந்திரசேகர பாரதி வேதாந்தங்கள்லாம் நன்னா படிச்சு கௌரவமா இருக்கக்கூடியவர்களும், ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி மாதிரி வேதாந்தம் தெரியும் ஆனா பிராக்டிஸ் பண்ணாதான் இருந்தாங்க, அவளை கணக்கில் எடுத்துக்கூடாது. நீங்க அவளும் தத்துவதரிசிகளும் தத்துவத்தை நன்றாக பார்த்தவர்கள்லாம் இவர்கள்லாம் இத அவித்தியை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனைவ இதனாலதான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் பண்ணும், வாயுனா இவ அபரமண்டலம், வாயு எப்படி அந்த மேகக்கூட்டங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து மழை வர வச்சுது, அதே காத்துதான் அதெல்லாம் தள்ளிட்டு மனையேவ மனுஷியானம் காரணம் வந்த மோசம் அந்த மேகம் தான் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்ன காலமா இருட்டாக்கி மழையை போடிட்டு, அதே காத்து என்ன அடிச்சு அந்த மேகத்தை அப்படியே அடிச்சுட்டு போய் சிதிலமாக்கி மழை வராம பண்ணிட்டு இல்லையா. அப்படி வாயு எந்த அதனாலேயே எப்படி மேகக்கூட்டமானது காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிறதோ அப்படி இந்த உலகம் எல்லாம் இந்த மனத்தினாலதான் அலைக்கழிக்கப்படுகிறது. அதனாலதான் சேர்ந்து உலகத்தை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். சந்தோஷம் இல்ல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வரும், அவன் மனசுக்கு வேறான ஒன்னோட ஐடென்டிஃபை பண்ணாம மனசோடய ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவஸ்தப்படுறேன்னா அவஸ்தப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி வாயினால மேகமண்டலங்கள்லாம் சிதிலமாயிட்டா அப்படி இவன் மனசோட சேர்த்ததுனால இவனும் சிதிலமாயிட்டான் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்ற. அதப்ராகுர்மனோ வித்யாம் பண்டிதா தத்வதர்ஷினா ஏனைவ மனசாயேவ கிராமியதே விஸ்வம். அதனாலதான் இந்த உலகம் எல்லாம் வேற அந்நியதா கிரகணம் இருக்கிறதுனால வேற மாதிரி நீங்க உலகம் பார்க்க ஆரம்பிச்சா மேலேயும் கீழையும் அல்லாடின்னு இருக்கும், அலக்கழிக்கப்படுகிறது. கிராமியதே அப்படின்னா அலக்கழிக்கப்படுது, மேலேயும் கீழையும் முடிக்கிட்டு இருக்கான். வாயுனா இவ அபரமண்டலம், அபரமண்டலமானது எப்படி வாயுனால சீதளமாக ஆக்கப்படுகிறதோ அப்படி மனசனால் இவன் ஆக்கப்படுகிறான். அதனால மனசாட்சியே இல்லாம அதனால என்ன பண்ணணும்னா இந்த மனசை எப்படி எல்லாம் ஆணவ மலம், மாயிக்க மலம், கார்மிக மலம் அப்படின்னு 3 மலத்தோட எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் மனசுல. இது எல்லாத்தையும் போக்கணும்னாக்க என்னாச்சா நிறைய உபாசனை, நிறைய சத்கர்மாக்கள், நிறைய காரியங்கள்லாம் பண்ணாதான் சீக்கிர பற்றி இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல விதிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆணவ மனமோ, கார்மிக மனமோ, காய்க மனமோ இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றதுனால தன்மன சோதனம் காரியம், அதுக்கு பேரு தத்துவ சோதனம்னு அப்படின்னு பேரு. சோதனம்னா கிளீன்சிங் ஆக்டிவிட்டி. அந்த தன் மனசோத அந்த மனத்தை தன்மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா விசுத்தே சதீச்ச ஏதஸ்மின் முக்தி கரபலாயதே. ஆகையினால தத்து மனஹா அந்த மனதின் சோதனம் காரியம், அந்த மனத்தை நல்லா கிளீன் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கும்தான் புத்தி. அதனால அதை திருப்பி விடணும். நீங்க காத்தால இருந்து யூ டைரக்ட் டுவர்ட்ஸ் லார்ட்,
அப்ப என்ன ஆச்சு, காத்தால எழுந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 காரியம் கொடுத்துருக்கேன். காத்தால எழுந்தோடனே சந்தியாவந்தனம் பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணோன்னா ஜபத்தை பண்ணோன்னா பூஜைக்கு எடுத்து வச்சிருக்கோம். பூஜையை பிடிச்ச உடனே இன்னைக்கு துவாதசி பாராயணம் பண்ணோம். துவாதசி முடிச்ச உடனே அதை படிக்கணும், இது படிக்கணும், கிளாஸ் வச்சுக்கணும், அந்த கிளாஸுக்கு போனேன், இது இப்படியே உங்க மனசை நீங்க ட்ரெயின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது மெட்டீரியலிஸ்டிக்கா போகாம இது பண்ணும். இது மாதிரி பண்றதுதான் சோதனம். இந்த மனசை சோதனை பண்ணும், இதை நல்ல இடத்துல திருப்பி விடணும். அப்படி சத்காரியங்கள்லாம் இது பண்ண சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி அப்படின்னு இதுக்கெல்லாம் மனசை டெய்லி இதை நினைக்க சொல்லியிருக்காரு பஜ கோவிந்தத்துல. என்ன சொல்றாரு, டெய்லி ஒரு தடவை நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நினைச்சாலே உங்களுக்கு தெரியும். மனசு சிந்தைய வாரம் வாரம் அடிக்கடி இந்த வேதாந்தத்தையும் இதையும் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னாச்சு, உங்களுடைய மனசு உங்களை அறியாமே சோதனமாகுது. இந்த சோதனத்தை நான் எப்படி பண்ணலாம், இதுதான் காரியம், நீங்க பண்ண வேண்டிய காரியம். எப்படி பண்ணணும், பிரயத்தனேன்னு பண்ண. இது பண்றது சொல்றது ஈஸியே தவிர பண்றது ரொம்ப கஷ்டம். லெக்சர் கொடுக்கறது ஈஸி இல்லையா? அப்படின்னா என்ன, அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். எல்லாரும் அது பண்ணிதான் ஆகணும். பிரயத்தனேன்னு மூச்சுனா யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ, யாருக்கு இன்னொரு ஜென்மா வேண்டாம்னு நினைக்கிறானோ, இன்னொரு தடவை அம்மா வயசுல பிறக்க கூடாது நினைக்கிறானோ, அப்படிப்பட்டவர்கள் யார் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில நான் யாருன்றத அறியணும்னு ஆசைப்படுகிறானோ, ஐயோ இவ்வளோ இன்டெலிஜென்ட்டோட பகவான் என்ன படைச்சானே, எதுக்காக படைச்சா, வாட் இஸ் மை கோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் என்ன பண்ணனா, இந்த மனசை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிதான் அவன் சோதனை பண்ணிதான் அவன் காரியம். பிரயத்தனேன முமுட்சனா விசுத்தே சரி. இப்படி அவன் பண்ண அந்த அவனுடைய அந்த கரணமானது சுத்தியாருது. பண்ண ஏகஸ்மின் விசுத்தே சரி. இந்த மனசானது பரிசுத்தமாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, முக்தி அறப்பல. இது போய் நீங்க முக்தின்னு தேடிலாம் போக வேண்டாம். நீங்க உட்கார இடத்துலயே ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்வதி இப்பவே நீங்க இருக்கிறது. அதுக்கு இல்லாததுனாலதானே நீங்க ஜீவன் நினைச்சின்றதுனாலதானே இவ்வளவு பிரயோஜனம். நீங்க தான் தெரிஞ்சுட்டீங்கன்னா இது கயிறு தான் அப்படின்னாக்க இந்த பாம்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. கயிறை போய் பாம்புன்னு நினைச்சதுனால இது இந்த பிரச்சனை. நீங்க என்ன பண்ணீங்க, கிழிஞ்சல போய் வெள்ளின்னு நினைச்சதுனால இது பிரச்சனை வந்து கிழிஞ்சல் தான் தெரிஞ்சு போச்சுன்னா அதுல ஆசைப்பட்டு அதுல பிரவர்த்தி பண்ணிருப்பீங்களா? மாட்டிருங்க. அது கயிறுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஐயோன்னு நீங்க அலறிப்பீங்களா அந்த பாம்பை பார்த்து? அதெல்லாம் அத்தியாசத்தினால வந்தது. ஒன்னா இன்னொன்னா பார்த்ததுனால வந்ததுனால இது வந்தது. பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னாக்க முக்தியானது உங்களுக்கு கரத்தல ஆமலக்கவது கரமல கையில இருக்கிற இதுக்கு கையில இருக்கிற நெல்லிக்காய் பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணுமான்னு நன்னாவே தெரியுது, பீடிக்கிலே தெரியுது. அவ்வளோ கிளீனா முக்தி இருக்கு அப்படின்றாரு. இந்த மனசை நீங்க புரிஞ்சுட்டு அந்த மனசை மாத்திரம் சோதனை பண்ணிவிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் கரபலம் கையில இருக்கிற பலம் கரபலாயதே கைத்தளத்துல உள்ள பழம் போல ஆயிடுதான் அவங்களுடைய முக்தின்றது. அவ்வளவு ஈஸியான விஷயம். என்ன முக்திக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் இந்த மனசு தான். இந்த மனசை மாத்திரம் ஜெயிச்சீங்களா முக்தி தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிறாரு. கரப்பலா இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்றாரு. மோக்ஷைகேஷுராகம் நிர்மூல்ய சர்வ கர்ம சஸ்ருத்தயாய ஸ்ரவணாதிதிக்ஷா ரஜஸ்வபாவம் சதுனோதி புத்தே. மோட்சம் தான் வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டியதான ஒரு கோல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மனசோட ஐடென்டிஃபை பண்ணாங்கனாக்கா அந்த மோட்சத்தை தடுக்க விடாம பண்ணக்கூடியது இந்த பந்தம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த மனசை பிரயத்தனத்தோட சோதனை பண்ணணும். யாரு? முமுட்சுவா இருக்கணும். முமுட்சு யாரு? மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவன் யாரோ அவன் என்ன சொன்னான், விசுத்தே சதி. இந்த மனசு சுத்தமாக ஆணுமே ஆனால்தான் முக்தியானது கையில வரும். இது ஆகாத வரைக்கும் இவனுக்கு வராது. அது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மோட்சைக சித்தியா. நமக்கு இந்த கோல் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு மோட்சத்தை கிடைக்கணும். இந்த பந்தத்திலிருந்து நம்ம நிச்சயமா போகணும்னு ஒரு சன்னியாசி நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறான். இந்த மோட்சத்துல இந்த சம்சாரத்துல இருந்து நான் விடுபடணும்னு டெய்லி அதே நினைச்சிட்டு அதே பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா பிரயத்தனேன்னு சொன்னாரு இல்லையா, அந்த பிரயத்தனம் என்னன்னு இப்ப சொல்றாரு. அதனால மூக்கத்தோட விஷயேஷு ராகம் நிர்மூல்ய. இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட ஆசையே பற்றுதலே வைத்துக் கொள்ளாம நிர்மூல்யம் வேரோட கலைஞ்சு சர்வ கர்ம சந்நிய எல்லா கர்மாவையும் எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் எல்லாத்தையும் தோஷ தர்சனத்தை பார்த்து என்ன எல்லோடையும் பற்று இல்லாம அட்டாச்மெண்ட் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன சொல்றாரு எதோட எப்படி செய்யணும்னா டியூட்டிஃபுல்லா செய்யணும். இட் இஸ் மை டியூட்டி ஐ அம் டூயிங் இட். தவிர அதனுடைய பலத்திலேயோ அது மேல ஒரு ஆசைப்பட்டு செய்யாம யார் பண்ணிட்டு இருக்கானோ சர்வ கர்ம சன்னியாசி. இதுக்கு பேர் தான் சன்னியாசம்.
இதை கர்ம சன்னியாசம்னு போட்டாரு. மோக்க சன்னியாசம் பிரிக்கும் போது பகவத்கீதையில நிறைய இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அத்தியாயமா எழுதிட்டாரு. இதுக்கு கர்ம சன்னியாசம் ஈஸ்வரார்ப்பணமா இது செய்யுங்க முதல்ல. அதுக்கப்புறமா அந்த ஈஸ்வரார்ப்பணத்தையும் வந்து டியூட்டியா செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தானா அந்த கர்மம் உங்களை பற்றி ஓடுபட ஆரம்பிச்சிடும். நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ண ஆனா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தானா உங்களை விட்டு. அதனாலதான் சன்னியாசம்ன்றது வந்து எடுத்துக்கிறது இல்லை. அது இட் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசம்ன்றது எடுத்துக்கணும்னு நாள் பார்த்துட்டு உட்கார்ந்துதான் வச்சுக்க. இன்னைக்கு எடுக்கிறான்னு எடுத்தாங்கன்னாக்கா இவனுக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். அதனால சன்னியாசம்ன்றது தானா வரணும்னா என்ன பண்ண, நீங்க பாட்டுக்கு எல்லா காரியத்தையும் டியூட்டிஃபுல்லா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தானா அது வரும்போதுதான் அந்த மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாதான் அப்போ உங்களுக்கே பிடிக்கும். அது வரைக்கும் இந்த எல்லா கர்மா சர்வ கர்ம சன்னியாசிய அது வரைக்கும் என்ன பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு 100% இந்த பிரமாண புத்தி வரணும். வேதாந்தத்தை தவிர பாக்கி எதிரியே எனக்கு ஈடுபாடு கிடையாது, எனக்கு வேண்டான்ற ஒரு தீர்மானம் உங்க பிளட்ல இன்ஜெக்ஷன் டெய்லி போட்டு நீங்க பண்ணிக்கணும். பிரமாணம்னா வேதாந்தம். உபனிஷத்துல என்ன சொல்றதோ அதுதான். அதுல என்ன சொல்லிருக்கேன் அது செய்வேன். அதுல சொல்லாதது எது இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அதுலயே ஸ்ரத்தையோட இருக்கணும். பிரம்மத்துல அந்த நம்பிக்கையோட அந்த பிரம்மன் நிச்சயமா என்னை காப்பாத்தா, அவர் என்னை பார்த்துட்டே இருக்காருன்னு 24 hours அவர் மேல நம்பிக்கையை போட்டு அதை நினைச்சிட்டு, ஆனா அது இன்னும் வரல. அதுக்கு என்ன பண்றது, பௌன புண்ணிய சிரவணம் குறியாதுன்னு பரமாத்மா அடிக்கடி அவர் என்ன சொல்றாரு, வரலையா அப்ப என்ன பண்ண புனப்புனா சிரவணம் பண்ணோம். வேற ஏதாவது வழி இருக்கு? வேற வழியே இல்லையப்பா. ஞானாதேவத்து கைவல்யம்னு தெரிஞ்சு போச்சு. வேதாந்தம் ஒண்ணுதான் வழி, ஞானத்தினாலதான் வரும். ஞானமும் எனக்கு வரல, என்ன வழின்னா வரலையா திருப்பி காலு அப்படின்னா திருப்பி வரலையா திருப்பி கால வேற இல்லையா என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கிறது ஒரே மருந்து. நீ தான் அந்த மருந்தை சாப்பிட்டு ஆகணும். உனக்கு பயில உன் வைப்போ உங்க அப்பாவோ உங்க தம்பியோ பண்ண முடியாது, நீ தான் முடியாது. அப்ப என்ன பண்றது, பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. திருப்பி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதேதான் பண்ணும். சிரவணாதி நிஷ்டா, சிரவணம் மனநம் நிதித்தியாசம் இதையே இருக்கணும். 24 hours வேதாந்த சிந்தனை இருக்கணும். அதனாலதான் பெரியவாள் என்ன பண்றாங்க, சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, எது பேசினாலும் வேதாந்தத்தை பேசாம நான் இருக்க மாட்டேன். நம்ம ஆச்சாரியால் இங்க வந்த போது நீங்க சுதர்மால பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பேசினா அதுல கொண்டு வந்து விவேகச்சூடாமணியில கொண்டு வந்து முடிக்கணும், இல்லைன்னா கொட்டாபனிஷத் நச்சிகேதன்ல முடிக்கணும், இல்லைன்னா பகவத்கீதையில முடிக்கணும். ஏன்னா வேதாந்தத்தை தவிர அவன் எதுவுமே பேசக்கூடாது. உலகத்துக்காக கொஞ்சம் தூரம் இறங்கி வந்து பேசினான். ஆனாலும் கடைசியா அவனுக்கு என்ன, அந்த உண்மையை சூட்சமா சொல்லிடணும். அவனுக்கு சொல்லிட்டு கடைசியில வேதாந்தத்துல கொண்டு முடியும். வேதாந்தம் இல்லாம சன்னியாசி எதுவும் பேசப்படாது அப்படின்லாம் நம்ம ரூல் வச்சுட்டு இருக்கோம். 24 hours அவனுக்கு வேதாந்த சின்ன அந்த கிளாஸ் எடுக்கணும், இந்த கிளாஸ் எடுத்தா 11 மணி ஒரு கிளாஸ், 12 மணிக்கு ஒரு கிளாஸ் இருந்தாதான் புத்தி அங்கேயே இருக்கும். கேட்கறவாளும் சரி அவளும் சரி வேதாந்தத்திலேயே சிந்தனை இருந்துட்டே இருக்கும். கிளாஸ் கேட்க அதனாலதான் நம்ம எல்லா கிளாஸுக்கும் போறோம்னா என்ன அர்த்தம், அப்பதான் 1 மணி நேரமாவது நம்ம வேதாந்தம் இல்ல நம்ம மனசை நம்மளுக்கு தெரியும். நம்ம மனசை பத்தி உடனே அங்க போயிடுவோம், இங்க போயிடுவோம், மேட்ச் என்ன ஆச்சு, ஸ்கோர் என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் போயிடும். ஒரு நிமிஷம் இன்னைக்கு கச்சேரி வரலையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுருவோம் நம்ம என்ன. அதனால அந்த மனதை பண்ணா இப்படியே இருக்கணும். சிரவணாதி நிஷ்டா, இந்த சிரவணம் ஆதிபதுதா சிரவணாதி மனநம் நிதித்தியாசனம் இதுல நிலை பெற்றவனா இருந்து கொண்டு சகா புத்தேகே ரஜஸ்வபாவம் துணோதி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த புத்தியில இந்த மனசுல இருக்கக்கூடிய ரஜஸ்வபாவம் தான். விக்ஷேப சக்தி தானே காரணம். அது மேல ஆசை வரதுக்கெல்லாம் காரணம் இந்த ரஜசக்திய நல்லா நிர்மூல்யமா இதை ஒழிக்கணும். இதுல திருப்பி அந்த கட்டி திருப்பி வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஆபரேட் பண்ணி எடுக்கணும். அந்த ஆசைகள்லாம் ஒழிச்சாதான் அது வரும். இல்ல கொஞ்சம் போனா போது இன்னைக்கு வந்துருந்தாக்க இவர் சொல்ற மாதிரி காபி குடிக்க மாட்டேன்னா என்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு கொசு உண்டு அன்னைக்கு அது இல்ல என்னைக்குமே குடிக்க ஆசை வர்றதுதான். அதுதானே வைராக்கியம். என்னைக்கோ ஒரு நாள் வர வைராக்கியம் அப்படி வரணும்னா நிர்மூலமா அது அழியணும். அந்த ஆசை கூட அவனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி துணோதி அப்படின்றாரு. மோக்ஷைக சக்தியா விஷயேஷுராகம் நிர்மூல்ய சந்நிய சர்வ கர்மா. இந்த கர்மா அந்த கர்மா எல்லா கர்மாவையும் விட்டுதான் ஆகணும் ஒரு நாள். யாரெல்லாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டாலோ நோ சாய்ஸ். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனத்துக்கு வந்தாகணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்படிதான் வந்த இது ஒண்ணுதான் வழி, வேற வழி இல்லை. அது வரணும்னா என்ன பண்ணணும், இதுதான் பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லு. நல்ல சப்த 100% கான்பிடன்ஸோட தான் நீங்க அப்ரோச் பண்ணணும் வேதாந்தத்தை. பாக்கி புத்தகத்தெல்லாம் படிக்கிற மாதிரி ஏதோ 99% வந்துருச்சுன்னா கூட 99% மனோமயத்துல இருந்து என்ன பிரயோஜனம். 100% வரணும்னா அது சொல்றதெல்லாம் நீங்க 100% கேட்டுதான் ஆகணும். சொல்றது ரஜஸ்வபாவம் சஹா, இந்த ரஜஸ்வபாவத்தை இப்படி ஆசை இருக்கக்கூடிய அவன் துணோதி ஒழுக்கி கட்டுறான். புத்தேக இந்த புத்தியிலிருந்து இந்த மனத்திலிருந்து. இங்க புத்தேகனா
புத்தினா மனோமய கோஷத்தை வச்சு நீங்க சொன்னார். புத்தினாக்க சாதாரணமா புத்தின்னு நம்ம சொல்றோம், அது அர்த்தத்துல சொல்லிவிட்டாரு. சத்தையினால கவன மனதை அதனால சத்தையோட இந்த புத்தி விஷயத்திற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நீங்க இருக்கணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தானா உங்களுக்கு அந்த காரணம் சுத்தி ஆகும். இதுக்குதான் நீங்க பிரயத்தனம் பண்ணும். மனோமயோ நாபி பவேத் பராத்மா ஹி ஆத்யந்தவத்வாத் பரிணாமி பாவாத் துக்காத்மகத்வாத் விஜயத்வஹேதோஹ த்ரஷ்டா ஹி த்ரிஷ்யாத்மதயா ந த்ரிஷ்டா. இந்த மனோமயம் கூட நான் அபி பவேத் பரமாத்மா, இது எப்படி பரமாத்மா ஆகும்? நான் உங்களுக்கு சொல்லல, இவ்வளவு தூரத்துக்கு திட்டினதுனால உங்களுக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன், இது எப்படி உங்க ஆத்மாவா ஆகுமா, நீங்க எப்படி மனசாவீங்க? அதனால நீங்க மனோமய கோஷம் இல்ல, நீங்க அதுக்கும் வேறானவர். அப்படி இது பரமாத்மா ஆகவே ஆகாது. ஆத்மாவாக மனோமயா நாபி பவேத் பரமாத்மா, இது ஒரு நாள் இந்த மனோமய கோஷமானது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன்? ஆதி அந்தவத்வா. உங்களுக்கு எது தூங்கும் போது மனசெல்லாம் லீனம் ஆயிடுச்சு, காதார திருப்பி வருது அப்படின்னா என்ன? ஆத்மா சத்தியம் எங்க இருக்கிறது, எப்போது இருக்கிறது? உங்களுடைய மனசானது எப்போது இல்லையே, நீங்க தூங்கும் போது இல்ல, நீங்க தூங்கி எழுந்த உடனே வந்தது. அப்படி ஆதியும் அந்தத்தோட கூடி இருக்கு. ஆதி அந்தத்தோட கூடி இருக்கிறதெல்லாம் அனாத்மான்றது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா நம்ம பார்த்துருக்கோம். ஆத்மா சத்தியம் தது அந்நிய சர்வம் அனித்யம்னு சொல்லியிருக்கோம். இது அனித்யம் தானே? இது ஏன் அனித்யம்? ஆதியும் இருக்கு அந்தமும் இருக்கு. எதெல்லாம் ஆதியுடன் கூடியதோ எதெல்லாம் அந்தத்துடன் கூடியதோ அதெல்லாம் அனித்யம். அது லோகத்திலேயே தெரியுமே. கிருதகம் தது அனித்யம், எதெல்லாம் செய்யப்பட்டதோ அது அனித்யம். அப்படின்னா என்ன? இது என்னைக்கு வந்ததோ அதுக்கு முன்னாடி இந்த பாட்டல் இல்ல. இது எவ்வளவு நாள் இருக்கும்? மிஞ்சி போச்சுன்னா 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், ஆனா 50 வருஷமே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது இல்லாம போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அனித்யமான பொருள் அப்படின்ற அர்த்தம். அதனால மனசும் அனித்யமா இருக்கின்ற காரணத்தினால் இது ஆத்மாவாக ஆகாது. மனோமயானாபி பவேத் பராத்மா. ஏன்? ஆத்யந்தவத்வாத், ஆதியுடன் அந்தத்துடன் கூடிய காரணத்தினால் பரிணாமி பாவாத், எப்ப பார்த்தாலும் மாறுதலை அடைஞ்சுட்டே இருக்கு என் மனசு. காதால ஒண்ணு, நான் நல்லா இருக்கும் போது ஒண்ணு, சாயங்காலம் எதெல்லாம் மாறுதல் அடையுதோ அதெல்லாம் அனித்யம். எதெல்லாம் ஆதியுடன் கூடினதோ அதெல்லாம் அனித்யம். எதெல்லாம் அந்தத்துடன் கூடினதோ அதெல்லாம் அனித்யம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மனசு நானா எப்படி ஆவேன்? அதனால இது ஆத்மாவா இல்ல, நான் இல்ல. இது துக்காத்மகத்வாத் விஷயத்வஹேதோஹ. அது மாத்திரம் இல்ல, இந்த மனசு எப்போதுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் போனா போதுன்னு விட்டுக்கலாம். எப்ப பார்த்தாலும் துக்கத்தையே கொடுத்துட்டு இருக்கிற சுபாவத்தை உடையதா இருக்கு. இது துக்காத்மகமாவே இருக்கு இந்த மனசானது. அது மாத்திரம் இல்ல, விஷயத்துவ எனக்கே தெரியுது. இந்த மனசு ஐஎம் ஹாப்பின்னு காதால சொன்னேன், இப்போ ஐஎம் அன்ஹாப்பின்னு நான் சொல்றேன். திருப்பி காதால ஐஎம் ஹாப்பின்னு சொல்றேன். இப்படி மாறுதல் சுபாவத்தை நானே பாக்குறேனே, எனக்கே தெரியுது என் மனசு என்னன்றது. ஏதோ மைண்ட் இஸ் நாட் ஓகே சார், நான் நாளைக்கு பாக்குறேன் சார், இப்ப படிக்கிறதுக்கு மூடு இல்ல சார் என்ன சொன்னா என்ன அர்த்தம்? நமக்கே தெரியுது நம்ம மனசு இல்லன்னு. அது எப்படி நம்ம நானே நினைக்க முடியும்? நம்ம மனசு நமக்கே தெரியுது. அதனால திரஷ்டாகி, அவர் பார்க்கிற ஆத்மாவோ எப்படி இருக்காரு? அவரு ரிஷியாத்மதா, பார்க்கப்படும் பொருளாக ஒருபோதும் அவர் பார்க்கப்பட மாட்டார். எப்ப மனசு பார்க்கப்பட்ட பொருளாக தெரியுதோ, ஐ எம் ஹாப்பி அன்ஹாப்பி நானே சொல்றேனோ, நான் அதுக்கு வேறானவன், இது பார்க்கப்படுகின்ற பொருள் ஆகிறது. அந்த ஆத்மா எப்பொழுதாவது பார்க்கப்படுகிற பொருள் ஆகுமா? அந்த நான் எப்பொழுதுமே மாறாது. அது ஆத்மா நித்தியம். தத் வெதிரிஷ்டம் சர்வம் மித்யா அப்படின்றதா நித்யா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னு முதல்ல போட்ட அந்த விவேகத்தோட எடுத்துட்டு விவேகத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்படியே கனெக்ஷனை கொடுத்து மனோமயத்தை நிறுத்திட்டு இதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி அனலைஸ் பண்ணிருக்கார். மனோமயத்தை சொன்னது போதும் இது இல்ல, இதுக்கும் சூட்சமும் ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்களுடைய அகங்காரத்தோட கூடின நான் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்ப அதுவும் நீங்க இல்லன்றத ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்த ஒரு 4-5 ஸ்லோகங்கள் அதை சொல்ல போற. அதுக்கப்புறம் ஆனந்தமயத்தை சொல்லணும். எப்படி போற? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி